நம்ம திருச்சிற்றம்பலம் நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் விஜயராமன் ஐயா அவர்களை குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். ஐயா தலைமை சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி சர்க்குரு திருவருட்பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். தயாநிதி சுவாமி சரவணானந்த சர்க்குரு மலரடிகள் போற்றி போற்றி. அருட்பெருஞ்சோதி அமுதமே அமுதமளித்து என வளர்த்திட அருளாம் தருட்பெரும் தாய்தன் கையிலே கொடுத்த தெய்வமே சத்திய சிவமே இருப்பெரு நிலத்தை கடத்தி எந்தனை மேலேற்றிய இன்பமே எல்லா பொருட்பெரு நெறியும் காட்டிய குருவே பொது நடம் புரிகின்ற பொருளே பொது நடம் புரிகின்ற பொருளே. உலகம் தழைக்க வந்துதித்த உருவே வருக ஓதாதே உற்ற கலைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருக ஒன்றிரண்டற்றிடகும் பரமானந்த சுக இயல்பே வருக இம்பர்தமை இரவாகதியில் ஏத்துகின்ற இறையே வருக எம்போல்வார் கலகம் தவிர்த்து கதியளிக்கும் கண்ணே வருக கண் நிறைந்த களிப்பே களிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக கலைமதிதோய் வளகம் செறிந்த வடற்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளல் எனுமோர் மாணிக்க மணியே வருக வருகவே. ஆன்மநேய பெரியோர்களே, சான்றோர்களே, அருள் தாய்மார்களே, சிவ சிவ அன்பே சிவ என்ற குழுவை சிறப்பாக நிர்வகித்து வரக்கூடிய நமது தயவு திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களே மற்றும் அதில் செயல்படக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, குருவருளாலும் திருவருளாலும் இன்றைய தலைப்பு வள்ளலாரின் சுத்த சன்மார்க்கம் என்பது. உலகத்தில் நிறைய மார்க்கங்கள் ஆதியிலிருந்து உண்டாகி கொண்டேதான் இருக்கின்றன. தற்காலத்திலே வந்திருக்கக்கூடியது சமரச சுத்த சன்மார்க்கம். இவைகளுக்கும் மற்றதுக்கும் என்ன வேறுபாடு என்றால், மற்ற எல்லாமே முத்தியோடு முடிந்து போய்விடும். ஆனால் முத்தி தான் இதற்கு ஆரம்பமாக இருக்கின்றது. சுத்த சன்மார்க்கத்துக்கு முத்தி நிலைதான் ஆரம்பம். இதை வள்ளல் பெருமானே கோடிட்டு காட்டுகிறார். ஏன்னா எல்லா மார்க்கங்களிலும் தேகத்தை இழந்து விடுவார்கள். தேகம் இல்லாமல் முத்தி சித்தி கைலாயம் போவது, வைகுண்டம் செல்வது, சொர்க்கலோகம் போவது, பரலோகம் போவது, உடம்பை விட்டுட்டு போறது அப்படின்னு தான் எல்லா மார்க்கங்களிலும். இறந்த பிறகுதான் இறந்தோ ஏதோ சமாதியாகியோ ஏதோ உடம்பை விட்டுட்டு தான் எல்லாம் முத்தி பெறுவது சித்தி பெறுவது என்று இருக்கின்றது. ஆனால் வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்கத்தில் மட்டும்தான் உடம்பே அழியாத சுத்த தேகமாக மாற்றப்பட்டு உயிர் உணர்வாகிய அறிவு உணர்வு அது பிரணவ தேகமாக மாற்றப்பட்டு நம்முடைய ஆத்மாவாகிய அந்த அருவ தேகம் ஞான தேகமாக பெற்று எப்போதும் 3 தேக சித்தியோடு இறைமயமாகி அல்லது கடவுள் மயமாகி வாழ்ந்து கொண்டே இருத்தல் பிழைத்துட்டு போறது கிடையாது. உலகத்தில் உள்ள மார்க்கங்கள் எல்லாமே, அது அறிவியல் மார்க்கமா இருந்தாலும் சரி, மற்ற எந்த மார்க்கமா இருந்தாலும் உடம்போடு போய்விடும். ஆனால் உடம்பே அழியாத தன்மையை பெற்று வாழக்கூடிய ஒரு மார்க்கம் உண்டென்றால் உலகத்திலேயே வள்ளல் பெருமானுடைய சமரச சுத்த சன்மார்க்க நெறிதான். இதை நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, செய்தி அளவிலாக தெரிஞ்சுக்கிறோம். இந்த மண்ணில் தோன்றிய அந்த ஒப்பற்ற அருளாளர் சிதம்பரம் ராமலிங்கம் எனும் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் இதை பறைசாற்றுகிறார். தன்னையே அதற்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ள சொல்கிறார்.
அதுதான் அனுபவம். அவர் சொல்றார், அருட்ஜோதி ஆனேன் என்ற அரையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்ற அரையப்பா முரசு, மருட்சார்பு தீர்ந்தேன் என்ற அரையப்பா முரசு, மரணம் தவிர்ந்தேன் என்று அரையப்பா முரசு. இந்த மாதிரி உலகத்துல யாருமே முரசறைஞ்சு சொன்னதே கிடையாது. பெற்றிருக்க பேரை முறைசறைஞ்சு சொல்லுங்கள் என்று வள்ளல் பெருமான் சொல்றார். மரணம் தவிர்ந்தேன் என்று அரையப்பா முரசு. மரணம் தவிர்ந்தேன்னா பழைய மரணம் அந்த மாதிரி நினைச்சிடக்கூடாது. அப்படின்னா வள்ளலாரை காட்டுங்கள், வள்ளலார் மரணம் தவிர்த்தவர்னா இருக்கலாம்ல அப்படின்லாம் கேட்பாங்க. ஆனால் வள்ளல் பெருமான் பெற்றிருக்கக்கூடிய சித்திகளுக்கு ஆதாரம் அவர் அருளிய பாடல்களும் அவர் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளும் அவருடைய உரைநடை உபதேசங்களையும் பார்த்தாலே போதும். மற்றவருடைய பாடல்களுக்கும் வள்ளல் பெருமானுடைய பாடல்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவரே சொல்றார், இறைவனே அவருக்கு சொல்றார், முத்தி என்பது நிலை முன்னுறு சாதனம் அத்தக என்ற என் அருட்பெருஞ்சோதி. முத்தி முதல் சாதனம்ன்றார். ஆனா உலக மார்க்கங்கள்ல, உலக சமய மத நெறிகள்ல முத்தி தான் கடைசி. மோட்சம் அல்லது முத்தி முடிவாக முடிந்து போவது. ஆனால் வள்ளல் பெருமானுடைய சமரச சுத்த சன்மார்க்க நெறியில் முத்தி தான் முதல் சாதனம்ன்றார். அதுதான் ஒரு பயிற்சிக்குரிய முதல் அடிப்படைன்றார். சித்தி என்ப நிலை சேர்ந்த அனுபவம் என்ற என் அருட்பெருஞ்சோதி. இதை அருட்பெருஞ்சோதியாகிய அந்த இறைவனே இவருக்கு உபதேசிக்கின்றார். முத்தி என்ப நிலை முன்னுறு சாதனம் அத்தக என்ற என் அருட்பெருஞ்சோதி, சித்தி என்ப நிலை சேர்ந்த அனுபவம் என்ற என் அருட்பெருஞ்சோதி என்று அருட்பெருஞ்சோதி அகவல்ல அவர் அற்புதமாக பாடியிருக்கிறார். இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும். மற்ற மார்க்கங்களுக்கும் வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்கத்துக்கும் வித்தியாசம். மற்ற மார்க்கங்கள்ல ஒழுக்கம் மற்ற எல்லாம் சொல்லியிருக்காங்க, ஆனா முக்கியம் கிடையாது. ஆனால் வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்கத்துல உண்மை நெறி ஒழுக்கம் சொல்றார். சத் விசாரம் பரோபகாரம் என்று சொல்றார். ஜீவகாருண்யம். வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்கத்திற்கும் அடிப்படையும் நிறைவும் ஜீவகாருண்யம்தான். ஏனென்றால் கடவுள் வேறு அல்ல, உயிர்கள் வேறு அல்ல என்ற கோட்பாடு எல்லா சமயங்களும் சொல்லுது. ஆனால் அதை கடைபிடிக்கிறது இல்லை, அதை வலியுறுத்துவதில்லை. அது ஏதோ ஒரு பரிகாரம் மாதிரி வைத்து கொண்டு போய் விடுகிறார்கள். ஏன்னா உலக மார்க்கங்கள் கூட இப்ப பரிகாரத்துல தான் இருக்கிறது. யாருமே உண்மை மார்க்கத்தை நமக்கு தரவில்லை. வள்ளல் பெருமான், ஏன்னா பழைய ஞானிகள் எல்லாரும் உண்மை மார்க்கத்தை தான் கொடுத்தார்கள். ஆனால் வர வர எல்லாரும் அதிலிருந்து வழுவி போய்விட்டார்கள். உண்மையை கடைபிடிப்பதில்லை. அனுபவம் யாரிடமும் இல்லை. இன்றைய சமய மதங்களில் உள்ள குருமார்கள், அதனுடைய நிர்வாகிகள் யாரிடத்திலும் அனுபவமே கிடையாது. ஏதோ சில உபாசனைகள், சில மந்திரங்கள், சில தந்திரங்கள், சில யந்திரங்கள், இதை செய்தால் இது கிடைக்கும், அவ்வளவுதான். வேற அது ஒன்றுதான் கிடைக்கும், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆனால் வள்ளல் பெருமானுடைய சுத்த சன்மார்க்கத்திலும் அப்படித்தான். கடைபிடிச்சாதான் அனுபவம். கடைபிடிக்காம வெறும் பேச்சினால் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்கத்தை இன்னும் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. இதில் கொல்லா நெறிய குருவருள் நெறி என பல்கால் எனக்கு பகர்ந்த மெய்ச்சிவமே என்று சொல்றார். சுத்த சன்மார்க்கத்துக்கு முக்கியம் கொல்லா நெறி அவசியம். அது இல்லைன்னா இந்த நெறியே கிடையாது. சைவமும் அப்படித்தான், வைணவமும் அப்படித்தான். நமது சமயங்கள் எல்லாமே, உலக சமயங்கள் எல்லாமே கொல்லா நெறியை தான் அந்த குருமார்கள் சொன்னார்கள். பின்னாடி வந்தவங்க அதை மாத்தி மாத்தி இஷ்டம் போல சீர்திருத்தம் என்று சொல்லிக்கிட்டே மாத்திக்கிட்டே வந்துட்டாங்க. அதனால நீங்க ஒரு நாள் 2 நாள், ஒரு 30 நாள் 40 நாள் விரதம் இருந்துக்கலாம், அப்புறம் நீங்க வருஷம் போல என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மார்க்கமா தான் இன்றைக்கு உலக சமய மத மெய்ஞான எல்லா மார்க்கங்களும் அப்படித்தான் போய்விட்டன. அதனால்தான் சமயங்கள் பொய்த்து போகின்றன. அது ஏதோ பரிகார ஜோதிட மார்க்கம் மாதிரி சமயங்கள் பூரா ஆகிவிட்டன. ஆகையினால
யாருக்கும் அதை பற்றி கவலையும் இல்லை. உண்மையாக கடைபிடிக்க வேண்டும், கடவுள் உண்மையை உணர்தல் வேண்டும் என்ற உணர்ச்சி யாருக்கும் இல்லை. தான் வெறும் தேகி கிடையாது, நாம் இறைவனுடைய ஆத்மஸ்வரூபம் என்ற அந்த செய்தி கூட யாரும் தெரிந்து கொள்வதில்லை, பற்றுவதில்லை, சொல்லுவதும் இல்லை. வெறும் பழைய கதைகளையும் புராணங்களையும் இதிகாசங்களையும் காப்பியங்களையும் பாடல்களையும் சொல்லிவிட்டு அதோடு திருக்குறள்ல கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் கூட ஏதோ அதுல வேண்டியதை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுல மேற்போக்கா நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாது என்று எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டார்கள். திருக்குறள்ல தேவையில்லாதது என்று எதுங்க? நம்ம ஞானிகள் பொதுவாக சாதாரண மனிதனுக்கு தான், அவன் ஒண்ணுமே அறியாத மனிதன் தான் அந்த உயர்ந்த நிலையை பெற வேண்டும் என்றுதான் ஞானிகள், மேதைகள், தத்துவவாதிகள், தியாகிகள் எல்லாரும் சொல்லுவாங்க, முயற்சி செய்வாங்க. அதனால ஞானிகள் துறவிகளுக்கு சொல்ல மாட்டார்கள், யோகிகளுக்கு சொல்ல மாட்டார்கள். துறவிகள் அவர்கள் ஏற்கனவே அந்த இதுக்கு வந்துருவாங்க. அது மாதிரி திருக்குறளை கூட சில பேர் சொல்றாங்க, இந்த கொல்லாமை, புலால் உண்ணாமை, கல் உண்ணாமை இதெல்லாம் துறவிகளுக்கு. அப்புறம் மனிதர்களுக்கு எது? மனிதர்களுக்காகத்தான் எல்லா ஞானிகளும், எல்லா மேதைகளும், எல்லா அருளாளர்களும், எல்லா அறநெறியாளர்களும் தங்களுடைய செய்தியை, தங்களுடைய கருத்துக்களை நூல் வடிவில் கொடுத்திருக்கிறாங்க. அதனால இதை நம்ம அடிப்படையை தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஏன்னா இன்றைய உலகம் விஞ்ஞானம் என்று சொல்லிக்கொண்டு மூட விஞ்ஞானத்தில் போய்கொண்டு இருக்கின்றது. ஒரு நோய் வராமல் கூட வாழ தெரியாத விஞ்ஞான யுகம் தான் இன்றைக்கு இருக்கின்றது. எந்த நோயையும் தடுக்க முடியாது, ஆயுள் முழுவதும் மருந்து சாப்பிட வேண்டும். இந்த மாதிரிதான் இன்றைய விஞ்ஞான யுகம் போய்கொண்டிருக்கிறது. உணவு பழக்கமும் சரியில்லை, சிந்தனையும் நற்சிந்தனையும் இல்லை. இது ரெண்டும் இல்லைன்னா எந்த விஞ்ஞானமா இருந்தாலும் சரி, அஞ்ஞானமா இருந்தாலும் சரி, மெய்ஞானமா இருந்தாலும் சரி, எந்த மார்க்கமா இருந்தாலும் சித்தி அடையாது, பயன் தராது. உணவுல ஒழுங்கு இருக்கணும், அதே மாதிரி சிந்தனையிலும் நற்சிந்தனை இருக்க வேண்டும். இது ரெண்டும் இல்லைன்னா நீங்க எந்த மார்க்கத்துல போனாலும் மேல வரவே, பயன் அடையவே முடியாது. அதற்கு இன்றைய உலக மக்களே சாட்சியாக இருக்கின்றார்கள் என்பது உங்களுக்கே, நீங்களே சாட்சியாக இருக்கின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் நம்முடைய ஞானிகள் எல்லாரும் இது ரெண்டும் தான் வலியுறுத்தினாங்க, உணவு பழக்கமும் நற்சிந்தனை பழக்கமும். அதைத்தான் அவர்கள் ஒவ்வொரு மார்க்கங்களும் விதவிதமான ஒழுக்கங்களாக தான், எல்லாம் ஒண்ணுதான். வள்ளல் பெருமான் அதைத்தான் உண்மை நெறி ஒழுக்கம், சுத்த சன்மார்க்கத்திற்கு உண்மை நெறி ஒழுக்கம் என்று கொடுத்திருக்கிறார்கள். அது என்ன? அந்த உண்மை நெறி ஒழுக்கம் 4 வகையாக இருக்கிறது. இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் என்று. இந்த ஒழுக்க, இந்திரிய ஒழுக்கம் என்றால் புலனடக்கம், புலன்களை நல்வழியில் செலுத்துதல், அவ்வளவுதான். இந்திரியம் என்பது புலன்கள், புலன்களை நல்வழியில் செலுத்துதல். உணவு உண்பதிலிருந்து எல்லாமே அதுல வந்துடும். 21 விதமாக வள்ளல் பெருமான் சொல்லி இருக்கின்றார். அதுக்கடுத்து கரண ஒழுக்கம், மனோ கரணத்தை எப்படி சிந்திப்பது, எப்படியெல்லாம் இருப்பது என்பது மனத்தை பற்றிய ஒழுக்கம். இது ரெண்டும் இருந்தாலே மனிதன் விஞ்ஞானத்துக்கு மேல மெய்ஞானத்துக்கு வந்துடும். இது ரெண்டு தான் அடிப்படை. இது ரெண்டுமே இப்ப சரியில்லை. எந்த மார்க்கத்தில் இருப்பவர்களும் இந்த புலன் ஒழுக்கமும் இல்லை, கரண ஒழுக்கம், மனோகரண ஒழுக்கமும் இல்லை. ரெண்டுமே இல்லாதனால இவர்களுடைய விஞ்ஞானம், மருத்துவம், இன்னும் என்னென்ன கலைகள் புதுசு புதுசா கண்டுபிடிச்சு அத்தனையும் பொய்த்து போய்கொண்டே இருக்கின்றன. அல்லது அதுவே இவர்களுக்கு தொல்லை தருவதாக அமைந்து விடுகின்றது என்று இன்றைக்கு கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அதனால்தான் வள்ளல் பெருமான் இது ரெண்டும் தான் அடிப்படைன்னு சொல்றார். இது ரெண்டையும் கடைபிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கடுத்து ஜீவ ஒழுக்கம், உயிர் ஒழுக்கம்ன்றார். அது என்னங்க உயிர் ஒழுக்கம்? அதுதான் எல்லா உயிரையும் நம்ம உயிர் மாதிரி பார்க்கிறது. இந்த ஒழுக்கம்
எல்லாம் பழைய ஞானிகள் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா யாரும் எடுத்துக்கிறல. வள்ளல் பெருமான் அதை மிக விமர்சையா சொல்றார். அவர் சொல்றார், அவருடைய அருட்பெருஞ்சோதி அகவல் முத்தாய்ப்பாக மகுடமாக கலசமாக விளங்க, சன்மார்க்கத்திற்கு கலசமாக கோபுர கலசமாக விளங்கக்கூடிய அணுவ பாச, அவருடைய அணுவம் முழுவதும் பொதிந்து வைத்திருக்கக்கூடிய திருவருட்பாவில் இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி அகவல் என்று ஒரு அற்புதமான பாடல் தொகுதி இருக்கிறது. அது தமிழ் இலக்கியத்திலேயே பெரிய அகவற்பா. தமிழ் இலக்கியத்தில் இதுவரைக்கும் 1596 அடிகளை உடைய அகவல் யாருமே எழுதல, வள்ளல் பெருமான் எழுதியிருக்கிறார்கள். 1596 அகவல அடிகள். ஒரே இரவுல வள்ளல் பெருமான் அடித்தல் திருத்தல் இல்லாம அன்றைக்கு 1872 அவர் ஓர் இரவுல எழுதினது. அன்றைக்கு இருந்த சாதாரண பேப்பர்லையும் கடுக்கா மயிலையும் தொட்டு தொட்டு எழுதினது. அப்படி அற்புதமான அந்த பாடல். அதுலதான் சொல்றார், உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக என்று உரைத்த மெய் சிவமே. அந்த சிவமாகிய சச்சிதானந்தமாகிய பரம்பொருள் இவருக்கு என்ன சொன்னதுன்னா, உயிருக்குள்ள நான் இருக்கேன்ப்பா, எனக்குள்ள உயிர் இருக்கு, ஆகையினால உயிர் நலம் பரவு, அதுதான் வேணும் அப்படின்னு. நம்ம வழிபாடுனா என்ன செய்யறோம்? காட்சி புறத்துல போய் விக்கிரகங்களையும் மற்ற மற்ற தீபம் முதலியவற்றை அலங்காரம் செய்து கொண்டு புறத்திலே பார்த்து விட்டு வந்து விடுகிறோம். கருத்தினால் கருதி வழிபாடு செய்தல் வேண்டும். முன்னோர்கள் நம்முடைய ஞான சம்பந்தல இருந்து எல்லா ஞானிகளும் கருத்தினால் கருதி வழிபாடு செய்தவர்கள். இப்ப கருத்து வழிபாடே கிடையாது. பூரா கூட்டத்தை அடிச்சுக்கிட்டு டிக்கெட் வாங்கிட்டு போய் அடிபடி பண்ணி ஒரு ஒழுங்கு முறையும் இல்லாமல் பக்தர்கள் என்ற ஒரு பணிவு, ஒரு ஒழுக்கம் எதுவுமே இல்லாமல் ஆரவாரமாகவும் கோயில்களில் பார்த்தீங்கன்னா வியாபாரமாகவும் போய் அடிச்சு பிடிச்சி ஏதோ தரிசனம் பண்ணிவிட்டு வருகின்ற நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது. மெய்ஞானம் என்பது துளி கூட கிடையாது, பணிவு கிடையாது, பக்தி, உண்மை பக்தி கிடையாது. இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். அதனால்தான் வடலூர்ல பாத்தீங்கன்னா அங்க ஜோதி தரிசனம் எல்லாரும் எங்க இருந்து பார்த்தாலும் தெரியும். அங்க வரிசை கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதான் அங்க இருக்க ஒரு. அதே மாதிரி சிதம்பரத்திலையும் அப்படித்தான், வரிசை கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இது முக்கியமா பார்க்கணும். பூர்வஞான சிதம்பரமாகிய தில்லை சிதம்பரத்திலும் வரிசை கியூ எதுவுமே கிடையாது. அப்படி எப்படியே தரிசனம் செய்து நடராஜரை தரிசிக்கலாம், கோவிந்தராஜரை தரிசிக்கலாம். அப்படியே கோயில் முழுவதும் தரிசனம் செய்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். 10 பைசா கிடையாது. அதே மாதிரி வடலூர்லயும் அப்படித்தான். ஆனாலும் தைப்பூசத்தப்ப டிக்கெட் போட்டுறாங்க வடலூர்ல ஜோதி தரிசனம் பார்க்கறது. அதனால அந்த மாதிரி அந்த காசு கொடுத்து கடவுளை பார்க்க அது என்ன ஞானமோ என்ன இதையோ தெரியவில்லை. அதான் நம்முடைய சமயத்தினுடைய உண்மையை நாம் பாடமாக படிக்காதனால் வந்த விளைவு. நம்முடைய சமய குருமார்கள், நம்முடைய குடும்பத்தில் இருக்க முன்னோர்கள், இன்னைக்கு இருக்கிற இன்னோர்கள் எவருமே நம்முடைய சமய தத்துவத்தை புரிந்து பிள்ளைகளுக்கோ தானோ சமய ஒழுக்கத்தை, சமய நெறியை, சமய வழிபாட்டை நியமமாக கடைபிடிப்பதும் இல்லை, கடைபிடிக்க சொல்வதும் கிடையாது. ஏதோ ஜோசியர் சொன்னா கோயிலுக்கு ஓட வேண்டியது, பரிகாரம் பண்ண வேண்டியது, இதுதான் பிழைப்பாக இருக்கின்றது இன்றைய வியாபார உலகத்துல. அதே எங்க குருநாதர் பாருங்க, வியாபார உலகமிதில் விளம்பரியாத்தே தெய்வம் வியன் ஆன்ம லாபம் அருள் தெய்வம் அதே தெய்வம் தயாஜோதி தெய்வம் என்னை தடுத்தாண்ட தெய்வம் தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம் செய்யாத அகமே இருந்து கொண்டு செகம் படைக்கும் தெய்வம் சிற்றணு ஆலயமிருந்து யாவும் ஆளும் தெய்வம். சிற்றணு ஆலயம், அதான் நம்ம ஆன்ம சிற்றணு சிறநடு தளத்துல இருந்த ஒவ்வொரு அணுக்குள்ள இருந்து எல்லாம் எங்கும் அண்ட முற்றும் நிரம்பி இருந்து எல்லாத்தையும் இயக்கி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய சிற்றணுவாகிய அந்த ஆன்மாவாகிய சிறநடு தளத்திலிருந்து அந்த மனிதனை இயக்கி கொண்டே இருக்கும். ஒவ்வொரு உயிரையும் இயக்குகிறது. அதான் சிற்றணு ஆலயம் இருந்து யாவும் ஆளும் தெய்வம் பயானகமும் கவலைகளும் பஸ்பமாக்கும் தெய்வம். அந்த சிற்றணு நிலையில பொருந்தி இருக்க பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு பயனில்லாதவையும் கவலைகளும் பஸ்மமா போயிடும், இருக்கவே இருக்காது. பயானகமும்
கவலைகளும் பஸ்பமாக்கும் தெய்வம், பக்தர்களுக்கே பரிந்து வந்து பயனளிக்கும் தெய்வம், வியாபார உலகமதில் விளம்பரியா தெய்வம், வியன் ஆன்ம லாபம் அருள் தெய்வம், அதே தெய்வம். வள்ளல் பெருமான் பாடுறார், சாகாத கல்வியிலே தலை காட்டி கொடுத்தீர் என்றார். சாகாத கல்வியை தரக்கூடியதுதான் வள்ளலாருடைய சமரச சுத்த சன்மார்க்கம். இதுவரைக்கும் உலகத்துல எந்த நெறியுமே எந்த மார்க்கமே சாகாத நெறியை பற்றி பேசவே கிடையாது. வள்ளலாருடைய சமரச சுத்த சன்மார்க்கம் ஒன்றுதான் பேசுகிறது. அதற்கு அடிப்படை அந்த ஜீவ ஒழுக்கம். ஜீவ ஒழுக்கம் இருந்தா தான் மற்ற உயிர்களை மற்ற மனிதர்களை நம்மளை போல பாவிக்கணும். அதை தன்னை போல் பிறரை பாவிக்கிறது. திருக்குறள்ல குறள் இருக்கிறது. அந்த குறள்லாம் எங்களுக்கு இந்த காலத்துக்கு ஒத்து வராதுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதான் மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. ஏன்னா இப்ப பாடல்களை பூரா நம்ம மாத்தி நமக்கு வேண்டிய வரிகளை மட்டும் எடுத்துட்டு மிச்ச வரிகள்லாம் விட்டுறது. அந்த மாதிரி தானே இன்றைக்கு உலகம் நடந்து கொண்டு இருக்கின்றது. மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. இப்ப இன்றைய மனிதன் படிச்சவன் படிக்காதவன் விஞ்ஞானத்துல இருக்க எல்லா பேருமே வினை வினை கர்மான்னு சொல்லி பயப்படுறான். திருவள்ளுவர் அந்த திருக்குறள்ல சொல்லியிருக்கார். என்ன சொல்றார்? மற்ற உயிர்களை, மண்ணுயிர்னா நிலைத்த உயிர், அது ஆத்மா, அது ஆன்ம நேயம். எல்லா உயிரையும் நம்ம உயிர் மாதிரி பாவிக்கக்கூடிய அந்த தன்மை வந்துருச்சுன்னா நாம பயப்படும்படியா அஞ்சும்படியாக ஒரு வினையும் ஒரு செயலும் நடக்காதுன்றார். இதை விட உங்களுக்கு பரிகாரம் என்ன வேணும்? வினையை பார்த்து பயப்படக்கூடிய ஜனக்கூட்டத்துக்கு திருவள்ளுவர் கொடுத்திருக்க செய்தி, வினை இருந்த இடம் தெரியாமல் ஓடி போய்விடும். அதான் மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. இதை விட ஒரு பரிகாரம் உலகத்துல எந்த ஜோசியராக சொல்ல முடியுமா? மனிதன் எதையோ தேடி ஒழுக்கமா இருக்கக்கூடாது, உண்மையா இருக்கக்கூடாது, என்ன பரிகாரம் வேணாலும் செய்யறதுக்கு நாங்க தயார் என்றுதான் இன்றைய உலக மக்கள் ஓடிக்கொண்டு இருப்பதை நம்ம பார்க்கின்றோம். அதனால இதெல்லாம் விழிப்புணர்ச்சி வர வேண்டும். வள்ளலார் அதனால்தான் பசித்திரு தனித்திரு விழித்திரு என்று சொன்னார். சுத்த சன்மார்க்கத்துக்குரிய ஒரு 3 வாசகங்கள் இது. பசித்திருக்க வேண்டும், தனித்திருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். பசிச்சிருக்குன்னா பசியோட இருக்கிறது இல்லை. தனித்திருக்குன்னா ஜனக்கூட்டத்தை விட்டு தனியா போய் காட்டுல திரிகிறது கிடையாது. விழித்திருக்குன்னா தூங்காம விழித்திருக்கிறது கிடையாது. இதற்கெல்லாம் உண்மை அனுபவம் இருக்கின்றது. அதனால இந்த வள்ளலாருடைய சன்மார்க்க நெறி முக்கியமாக மரணமில்லா பெருவாழ்வை பற்றி பேசுகின்ற நெறி. அவர் சொல்றார், ஈரமும் அன்பும் கொண்டு இன்னொருள் பெற்றேன் என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி. இது மாதிரி உலகத்துல ஒரு வாக்கியத்தை காட்டுங்க. எந்த நூல்லையாவது, ஆங்கில இலக்கியங்கள்லையாவது, மற்ற இலக்கியங்கள, மற்ற சமய இலக்கியங்கள் எந்த தத்துவவாதியாவது சொல்லி இருக்கிறாரா? எந்த மேதையாவது சொல்லி இருக்கிறாரா? அப்படி யாராவது சொல்லியிருந்தா நம்ம நாட்டு ஞானிகளாத்தான் இருக்கணும். ஆனால் வள்ளல் பெருமான் தான் ரொம்ப தெளிவா நெத்தி அடி மாதிரி அடிப்பவர். வள்ளல் பெருமான் தான், மறைமுகமாலாம் கிடையாது. ஈரமும் அன்பும் கொண்டு இன்னொருள் பெற்றேன் என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி. காரமும் மிகுபுலி சாரமும் கைப்போடை உப்போடை கசப்போடே கொண்டு ஊரமுது உண்டு நீ ஒளியாத பெண்ணே ஊழிதோர் ஊழியும் உளவாமை நல்கும் ஆரமுதுண்டு என்னோடு ஆடேடி வந்து அருட்பெருஞ்சோதி கண்டு ஆடேடி பந்து என்று பாடுகின்றார். என்னுடைய மார்க்கம் இருக்கிறது இரவாத மார்க்கம்பா, இரவாத சன்மார்க்கம். உலக மார்க்கங்கள் எல்லாமே சத்து போற மார்க்கம், சத்து இல்லாத மார்க்கம். அதான் நம்ம ஞானிகள் சத் மார்க்கம் சன்மார்க்கம் என்று வைத்தார்கள். அது வடமொழியா தென்மொழியா ஆங்கில மொழியா அதெல்லாம் நமக்கு பொருள் தான் நமக்கு முக்கியம். கருத்தும் அனுபவம் தான் நமக்கு முக்கியம். எந்த மொழியும் நமக்கு இறைவனுடைய ஓசையிலிருந்து வர்றதான், இயற்கையால அந்த நாதாந்தத்திலிருந்து வரக்கூடியதுதான். அதனாலதான் அருணைநாதர் போன்ற ஞானிகள் நாத விந்து கலாதி நமோ நம என்று பாடினார்கள். நாதம் என்றால் சத்தம், அந்த சத்தத்திலிருந்து வர்றதுதான் எல்லாமே.
பிந்து என்பது ஒளிமயம், ஒளியைத்தான் அப்படி சொன்னார்கள். ஆகையினாலதான் அருணைநாதர் திருப்புகள்ல நாதவிந்து கலாதி நமோ நம, வேத மந்திர சொரூபா நமோ நம, ஞான பண்டித சாமி நமோ நம, வெகுகோடி நாம சம்பு குமாரா நமோ நம என்று அற்புதமாக நம்முடைய ஞானிகள் பாடின மாதிரி உலகத்துல யாருமே பாடியிருக்க முடியாது. நம்ம எதையும் படிக்கிறதும் கிடையாது, கேட்கறது கூட ஆள் இல்லை. ஆகையினால் அந்த மாதிரி நிலையில தான் நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். உண்ணணும், உடுக்கணும், இருக்கணும், வாழ்க்கை தேவையான பொருள் தேவைதான். அதோடு அருளும் வேண்டும். வெறும் ஒரு பொருளை வைத்து கொண்டு நித்தியமாக வாழ முடியாது. அதனால்தான் வள்ளலார் சொல்றார், பிறந்து பிறந்து உழன்றேனை என்றும் பிறவா இரவா பெருமை தந்து ஊனை சிறந்து ஒளிர்வித்தது பாரி திருச்சிற்றம்பலத்தே திருநடை ஜோதின்றார். அப்பா, உலக மார்க்கங்கள்லாம் போய் நான் பார்த்தேன், எல்லாத்திலும் பிறந்து பிறந்து இறந்து இறந்து உழன்று கொண்டே இருந்தேன். பிறவிதோறும் பிறப்பது, அப்புறம் இறப்பது, பிறப்பது இறப்பது. எவ்வளவு பெரிய முத்தி சித்தி பெற்றாலும், எத்தனை பேர்கள் இறந்தவர்களை எழுப்பினாலும் எழுப்பினவனும் இறந்து போறான், எழும்பியவரும் இறந்து போய் விடுகின்றார்கள். ஆனால் எனக்கு அப்படி இல்லப்பா, பிறந்து பிறந்து உழன்றேனை என்றும் என்றும் பாருங்க, வள்ளலாருடைய சொல்லாட்சி, என்றும் பிறவாது இரவா பெருமை தந்து, என்றைக்குமே பிறவாமல் இரவாமல் இருக்கக்கூடிய பெருமையை தந்து, அதோட மட்டும் இல்லாமல் ஊனை சிறந்து ஒளிர்வித்தது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநடை ஜோதி, இந்த ஊன் உடம்பையே ஒளி உடம்பாக மாற்றி விட்டது திருச்சிற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய திருநடை ஜோதி. திருச்சிற்றம்பலம்னு எங்க தில்லையில இருக்குன்னு நினைக்கிறேன். தில்லை, வடலூர், மற்ற நம்ம சிவயோக பூமியாகிய பரதகண்டம் முழுதும் நிரம்பி இருக்க பாரத புண்ணிய பெருநாட்டில் முழுவதும் இருக்கக்கூடிய திருக்கோயில்கள் அனைத்தும் ஒரு மாதிரி. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த உண்மை கோயிலினுடைய மாதிரியைத்தான் புறத்துல நம்முடைய ஞானிகள் சமைத்து காட்டி இருக்கிறார்கள் என்பதை அடிமனதில் நல்லா பதிய வச்சு, விருப்பு வெறுப்பில்லாமல் புறத்தில் வழிபாடு செய்வதோடு நம்ம கோயிலையும் நம்ம இறைவனை கண்டு அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதை யாரும் செய்யறதில்லை. அதனால நம்முடைய திருமூல தேவன் சன்மார்க்கத்துக்கு வித்திட்டவர் முதல்ல நம்முடைய திருமூல தேவநாயனார். அவர் சொல்றார், முகத்தில் கண் கொண்டு பார்க்கின்ற மனிதர்களை பூரா மூடர்கள் என்றார். முகத்தில் கண் கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு பார்ப்பதே ஆனந்தம். ஆனா இன்றைக்கு விஞ்ஞானம் எப்படி இருக்கிறது? கண்ணால பார்த்தாதான் உண்மை, காதால கேட்டாதான் உண்மைன்னு சொல்லி அந்த மூடத்துல தான் இருக்கின்றது. ஆனால் நம்முடைய மெய்ஞான விஞ்ஞானிகளாகிய நம்முடைய திருமூல தேவநாயனார் என்ன சொன்னார்? முகத்தில் கண் கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு பார்ப்பதே ஆனந்தம். அகத்தில் அகக்கண்ணை பெற்று பார்க்க, அகக்கண் அதான் மெய் உணர்வு கண். அதான் அண்டமுற்றும் சனத்திலே உணர்ந்து அத்தனை கையாளக்கூடிய தன்மை உடைய ஒரு மெய் உணர்வு கண் நமக்கு இருக்கிறது. அதைத்தான் திருக்குறள்ல பெரியாரை துணைக்கோடல் மெய் உணர்தல் என்ற இதுல எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்பத்து பால்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு திருக்குறள் ஒரு சாதாரணமான புலன் இன்ப அற்ப உலக பொருளாதார நூல் கிடையாது. அற்ப பொருளை பற்றியும் பொருத்தமாக வரும். ஆனால் மேலான பேரின்ப பெருவாழ்வையும் தரக்கூடிய அருள் ஆதாரத்தையும் தரக்கூடியது திருக்குறள். அதனாலதான் வள்ளல் பெருமான் அவர் சொல்றார், தேவர் திருக்குறளில் சாகாத கல்வியை பற்றி சொல்லி இருக்கிறது, தக்க ஆசிரியர் மூலம் தெரிந்து கொள்ளலாம் என்று தன்னுடைய அன்பர்களுக்கு உபதேசம் செய்திருக்கிறார். அதனால்தான் அவர் சத்திய தர்மசாலை ஆரம்பித்து அங்க திருக்குறள் வகுப்பு, தமிழ் வகுப்பு, சமஸ்கிருத வகுப்பு, வேத பாடசாலை, சன்மார்க்க விவேக பாடசாலை, யோகசாலை, வைத்தியசாலை, உபாசனா சாலை என்று பல சாலைகளை நடத்தினார். ஆனால் அதை யாருமே உணர்ந்து கொள்ளவில்லை. வெறும் சாப்பிட்டு தூங்குறதுக்கும் அந்த தாய விளையாடுறதுக்கு 15ஆம் புலி விளையாடுறதுக்கு தான் இருந்திருக்கிறார்கள். அந்த மாதிரி எல்லாம் இருந்த வருத்தப்பட்டிருக்கிறார் வள்ளல் பெருமான். அதனால இன்றைக்கும் மனிதன் அப்படித்தான் இருக்கின்றான். ஏதோ பொழுதுபோக்கு
வீண் பேச்சு பேசுவது. இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா மனிதன் பயம், கவலை, நோய்பிணி, தீமைகள், விபத்துக்கள், பேராபத்துக்கள், மரண வாதனை என்ற இவைகளால் அல்லல் படுகின்ற இந்த மனித உயிர்கள், மற்ற உயிர்களை விட இன்றைய மனித உயிர்கள் இவ்வளவு துன்பத்திலும் கடந்து சொல்லொண்ணாத துன்பங்கள், ஒவ்வொரு மனிதனும் விதவிதமான துன்பப்படுகின்றான், விதவிதமான விபத்துகளுக்கு ஆளாகிறான், விதவிதமான நோய்களுக்கு ஆளாகி வைத்திய முறையினாலும் அல்லல் சித்திரவதை அடைகின்றான். இன்றைய நவீன விஞ்ஞான வைத்தியத்தினாலும் தான் சம்பாதித்த பொருள் அனைத்தும் அந்த வைத்தியத்திற்கே போய்விடுகின்றது, வீண் பொழுதுபோக்குக்கே போய்விடுகின்றது. இப்படித்தான் போறான், எங்கேயோ போறான். ஊட்டியை பார்க்கிறேன், கொடைக்கானலை பார்க்கிறேன், அங்கே அப்படி இருக்கிறது, இப்படி செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லி அப்படியே பின்னாடியே சாஞ்சி விழுந்து மடிந்து போகின்றான். நீர்வீழ்ச்சியில் போய் குளிக்கிறேன்னு சொல்லி போகக்கூடாத இடத்துக்கெல்லாம் போய் ஏறி அங்கிருந்து அப்படியே மாணவர்கள் அவர்கள் இவர்கள் என்று ஆற்றுல அடிச்சுட்டு போயிடுறாங்க. அடிக்கடி மாதம் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இதெல்லாம் ஏதோ ஒரு தடவை நடந்த அப்படின்னு விட்டதில்லை. ஆனால் அறிவியல் யுகத்தில் இருக்கின்றோம், செவ்வாயில் போய் வாழ்க்கை நடத்த போறோம், சந்திரனில் இறங்கி விட்டோம் என்றெல்லாம் கொக்கரித்து கொண்டிருக்கின்றான் இன்றைய அகங்காரம் ஆணவமுடைய மனித குலம். வள்ளலார் அதைத்தான் சொல்றார், அகங்கார கொடுங்கிழங்கை அகழ்ந்தெறிய அறியீர், அறிவறிந்த அந்தனர்வார் செறிய நெறியும் அறியீர், மகங்கான முருதவர் போர் நலம் புரிந்தும் அறியீர், நச்சு மர கனியென இச்சை கனிந்தே உழன்றீர். நச்சு மரக்கனி, அது மாதிரி இச்சையிலே ஆசையிலே அலைகிறான். ஆசை என்பது நச்சு மர கனின்னு சொல்றார் வள்ளலார். ஆசையாகிய நச்சு அளவான முறையான ஆசை இருக்கணும், அளவான ஆசை இருக்கணும். அதுக்கு மேற்பட்டோம்னா அது நச்சு விஷமாக மாறி விடுகிறது. அகங்கார கொடுங்கிழங்கை அகழ்ந்தெறியணும். அதற்காகத்தான் மனிதன் நற்சிந்தனை செய்ய வேண்டும். அப்படி பிறந்து உழன்றேனே என்றும் பிறவா இரவா பெருமை தந்து ஊனை சிறந்து ஒளிர்வித்தது பாரிர் திருச்சிற்றம்பலத்தே திருநடை ஜோதி. இந்த அழியக்கூடிய உடம்பையே அழியாத உடம்பாக, அழியாத செல்கள் உடைய உடம்பாக மாற்றி, ஒளி உடம்பாக, அருட்பிரகாச ஒளி உடம்பாக மாற்றி விட்டது. அதனால ஏதோ பிறவாமை இரவாமை பெற்று சமாதியாகி இல்லாட்டி ஏதோ வெட்ட வெளியில கலந்து போய்விட்டேன் என்ற சமாச்சாரம் வள்ளலாற்ற கிடையாது. உடம்போடு வாழ்வது, நூற்றுக்கணக்கான பாடல்கள் திருவருட்பா 6ஆம் திருமுறையில இறைவனுடைய பெருமையை பேசும் விதமாக தான் பெற்ற அந்த உடம்பினுடைய தன்மையை பற்றி வள்ளல் பெருமான் அப்படி பாடுகின்றார். இதையெல்லாம் நீங்க தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஆகையினால செய்தி அளவிலாவது தெரிந்துக்கிறோம். நீங்க வள்ளலார் பெற்றார் பெறவில்லை, அந்த நீங்க எத்தனை விவாதம் வேணும்னாலும் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இப்படி ஒரு செய்தி உலக நூல்களிலே எந்த நூல்களிலும் கிடையாது. வள்ளல் பெருமான் அருளி இருக்கக்கூடிய அருந்தமிழ் அமுத தமிழாகிய திருவருட்பா நூல்ல தான் மரணமில்லா பெருவாழ்வை பற்றி பேசுகிறது, சாகா கல்வியை பற்றி உரைக்கின்றது, சாகா கலையை பற்றி எடுத்து காட்டுகின்றது. அதற்கு தானே சாட்சி என்று அவர் கட்டியம் கூறுகின்றார். அதான் அருட்ஜோதி ஆனேன் என்ற அரையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்ற அரையப்பா முரசு, மருட்சார்பு தீர்ந்தேன் என்ற அரையப்பா முரசு, மரணம் தவிர்ந்தேன் என்ற அரையப்பா முரசு என்று சொல்றார். இனித்த பழச்சாறு விடுத்து இழிந்த மலங்கொள்ளும் இழி விலங்கில் இழிந்து நின்றேன், இரக்கம் ஒன்றுமில்லேன், அனித்த நெறியிடை தொடர்ந்து மனித்த உடம்பெடுத்த அறக்கடையர் தமக்கெல்லாம் அறக்கடையனானேன். அனித்த நெறின்றது பிறந்து இறந்து போறது, அனித்தியமானது, நித்தியமில்லாதது. அதை தொடர்ந்து பிறந்து மனித உடம்பு எடுத்து அறத்தை கடைபிடிக்காத கடையனாக இருந்து கொல்லா நெறியை கடைபிடிக்கிறதுல மது மாம்சம் சாப்பிட்டுட்டு தெரிகிறது. அப்புறம் எப்படி உடம்பு நிலைக்கும், உயிர் நிலைக்கும்? அதான் அறக்கடையான செயல்கள்லாம் செய்து எல்லா அறக்கடையர்களுக்கும் கடையனாக இருந்தேன். பணித்த மன குரங்காட்டி பழிக்குழலும் கொடியேன், பாதகமும் சூதகமும் பயின்ற பெரும் படிரேன்,
தனித்த கடுங்குணத்தேன் நான் ஏன் பிறந்தேன், எனது தனிக்கருத்தை அறிந்திலேன், சபைக்கு ஏற்றும் ஒளியே என்று வள்ளலார் அற்புதமா பாடுறார். இறைவனிடத்தில் முறையீடும் விதமாக தன்னைத்தான் சொல்லிக் கொள்கின்றார். ஏன்னா உலகத்தார சொன்னோம்னா இவர் என்ன பெரிய மேதையா எங்களை பற்றி சொல்வதற்கு அப்படி என்று பேசி விடுவார்கள். அதான் விளக்கரியா இருட்டறையில் கவிழ்ந்து கிடந்து அழுது விம்முகின்ற குளவியிலும் மிக பெரிதும் சிறியேன். விளக்கே இல்லாத ஒரு இருட்டறை, அது ஒரு சிறு குழந்தை குப்புற விழுந்து பெறக்கூட முடியாத அந்த குழந்தை அழுதுகிட்டு விம்மி விம்மி அழுகுது, யாரும் உதவுறதுக்கு வழி இல்லை. அந்த மாதிரிதான் இன்றைய மனித நிலை இருக்கின்றது. அதை தன்னை முன்னிலைப்படுத்தி சொல்லிக் கொண்டுகின்றார். விளக்கரியா இருட்டறையில் கவிழ்ந்து கிடந்து அழுது விம்முகின்ற குளவியினும் மிக பெரிதும் சிறியேன். அளக்கரியா துயர்கடலில் விழுந்து நெடுங்காலம் அலைந்தலைந்து மெலிந்த துரும்பதனின் மிக துரும்பேன். அளக்கரியா அளக்க முடியாத கடல், அதுவும் துயர்கடல், அதுல விழுந்து அந்த அலையை அடிச்சு 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 மரம் போல் இருந்தவன் துரும்பு மோர் ஆயிட்டானான். அலைந்து மெலிந்த துரும்பின் மிக துரும்பேன். துரும்புலையும் மிக துரும்பா சின்னதா போயாச்சு. கிழக்கரியா கொடுமையெல்லாம் கிளைத்த பழு மறுத்தேன். மரம்னு இருந்தா நல்ல கனிகளை கொடுக்கும், நல்ல தலைகளை கொடுக்கும், நல்ல நிழல் கொடுக்கணும். இந்த மரம் என்ன கொடுமையே பழமா காக்குமா? அப்படிதான் மனித கூட்டங்கள்ல பாக்குறோம். கிழக்கரியா கொடுமையெல்லாம் கிளைத்த பழு மரத்தேன். கெடுமதியேன், நல்ல அறிவே கிடையாது. கடுமையினேன், எதெடுத்தாலும் கோபம், இனிய சொல்லே வராது. அதான் கடுமையினேன். கிரி பேசும் வெறியேன், அதான் எதிர்வாதம் செய்யறது, எதை எடுத்தாலும் எதிர்த்து பேசுறது. கிரி பேசும் வெறியேன். களக்கரியா புவியிடை நான் ஏன் பிறந்தேன், அந்தோ கருணை நடத்தரசே நின் கருத்தை அறிந்திலனே என்று வள்ளல் பெருமான் அற்புதமாக, வள்ளலாருடைய அருட்பாவை நீங்க படிச்சு பார்க்கணும். படிக்கிறது இல்ல, தமிழே படிக்கிறது, தமிழே தரிங்கனத்தம் போடுது இன்றைக்கு. இப்ப பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் தமிழ் படிக்க சொல்லுங்க, படிக்கவே தெரியல. அப்புறம் எப்படி இந்த மாதிரி கவிதைகள்லாம் படிக்க முடியும்? இதெல்லாம் இது இருக்கிறதுலே வள்ளல் பெருமானுடைய கவிதை எளிமையான தமிழ்நடை. அதிக கடுஞ்சொற்கள்லாம் அந்த பழைய இலக்கண இலக்கிய சொற்கள் அதிகமாக இருக்காது. எளிமையான சொற்கள், உரைநடை சொற்கள் மாதிரியே தான் இருக்கும். யாருமே தமிழே படிக்கிறது இல்லை. தமிழும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, மற்ற மொழிகளும் தெரியாது, எதுவும் தெரியாத காமுட்டா மாதிரி இன்றைய உலகம் இருந்து கொண்டு இருப்பதை நம்ம பார்க்கிறோம். காட்டுகின்ற உவர்கடல் போல் கலைகளிலும் செல்வ களிப்பிலும் சிறந்து மிக களித்து நிறைகின்றேன். நீட்டுகின்ற ஆபத்தில் ஒரு சிறிதும் உதவேன், நெடுந்தூரம் ஆழ்ந்துதவா படுங்கிணறு போல்வேன். ஆட்டுகின்ற அருட்பெருமை ஒரு சிறிதும் தெரியேன், அச்சமில்லேன் நாணமில்லேன் அடக்கம் ஒன்றுமில்லேன். கூட்டுகின்ற உலகிடை நான் ஏன் பிறந்தேன், எனது குறிப்பறியேன் மன்றில் நடங்குலவும் குலமணியே. காட்டுகின்ற உவர்கடல் போல் கலைகளிலும் செல்வ களிப்பினும் சிறந்து மிக களித்து நிறைகின்றேன். இன்றைய விஞ்ஞான உலகம் படோடோபா உலகத்தை, ஆடம்பர விளம்பர உலகத்தை வள்ளலார் அப்படியே தன்மேல் ஏற்றி சொல்கின்றார். காட்டுகின்ற உவர்கடல், கடல்ல இருக்கிறது உப்பு தண்ணி, அது மாதிரிதான் கலைகளிலும் செல்வ களிப்பிலும் சிறந்து மிக களித்து கொண்டு இருக்கின்றார்கள் இன்றைய விஞ்ஞான யுகத்து ஆடம்பர உலக மக்கள்கள். ஏன்னா அது உப்பு கரிச்சு போய் கடைசியில நோய்வாய்ப்பட்டு துன்பப்பட்டு இறந்து போற களிப்புன்னு தெரியல. அதுதான் சொல்றார். காட்டுகின்ற உவர்கடல் போல் கலைகளிலும், கலைகள் எல்லாமே சாகுங்கலை தான். உலகத்தில் இருக்க கலை, இன்றைக்கு இருக்கிற கலைகள் பூராமே சாகுங்கலை தான். சாகாத கலை வேணும்னா வள்ளல் பெருமான்கிட்ட தான் வரணும். நம்முடைய திருமூல தேவர், திருக்குறள் அருளிய திருவள்ளுவர் பெருமான், இவங்கள்ட்ட வரணும். வள்ளல் பெருமான்கிட்ட வெளிப்படையா, நீங்க எங்கேயும் தேடி அலைய வேண்டியதில்லை, வெளிப்படையாவே கொடுத்திருக்கிறார் வள்ளல் பெருமான். அதான் வள்ளலாருடைய சிறப்பு தன்மை. ஆகையினால உலக கலைகள் எல்லாமே சாகும் கலைகள், சாவதற்கான வழித்துறைகளை தான் நிறைய கொடுத்திருக்கிறது. அதனாலதான் அதை
காட்டுகின்ற உவர்கடல் போல் கலைகளிலும் செல்வ கழிப்பு அப்படியே படோடாம எவ்வளவு கார்கள்லையும் இதுகள்லையும் போய் கொண்டிருக்கிறார்கள். செல்வ சீமான்களாக போய் கொண்டிருக்கிறார்கள். ஜனங்க பூரா ஓட்ட பஸ்ல போயிட்டு இருக்கான். நீட்டுகின்ற ஆபத்தில் ஒரு சிறிதும் உதவேன். அதாவது ஆபத்துல யாருக்கும் உதவி செய்யறது, நீட்டு கையை மடக்கிக்கிறது, யாருக்குமே உதவி செய்வதில்லை. எப்படின்னா இரக்கமே இல்லாத படுங்கிணறு போல. இப்போ 1500 அடி 800 அடி 2000 அடியெல்லாம் போட்டு தண்ணி இல்லாமே போய் விடுகிறது. ஊற்று நீர் போடுகிறார்கள், அந்த போர் போட்டாலும் தண்ணி வரல. அதைத்தான் சொல்றார், நெடுந்தூரம் ஆழ்ந்து உதவா படுங்கிணறு போல். அவ்வளவு தூரம் தோண்டியும் தண்ணியே வராமல் போய் விடுகிறது. ஏன்னா இரக்கம் இல்லாதவர்களுக்கு தண்ணியே வராது. ஏன்னா மனிதனிடத்தில் இரக்கம், அந்த மாதிரி மனிதன் அப்படி பாங்கிணறு போல இருக்கின்றான். இரக்கமே இல்லாத பாங்கிணறு போல் மனிதன் இருக்கின்றான். நீட்டுகின்ற ஆபத்தில் ஒரு சிறிதும் உதவேன், நெடுந்தூரம் ஆழ்ந்து உதவா படுங்கிணறு போல்வேன். ஏனென்றால் ஆட்டுகின்ற அருட்பெருமை ஒரு சிறிதும் தெரியேன். எல்லாத்தையும் இயக்கி கொண்டிருக்க அருளினுடைய பெருமையை ஒரு சிறிது கூட தெரிந்து கொள்வதில்லை. அச்சமில்லேன். அதனால் எதை பத்தியும் ஒன்றும் கவலைப்படுறதில்லை. நல்ல கவலை மனிதனுக்கு வேண்டும். அச்சம் இல்லேன், பயப்படுறது. எதை எடுத்தாலும் தீயும் தெரிஞ்சு அதிலே போய் விழுகிறது. அச்சமில்லேன், நாணமில்லேன். ஐயோ தவறு செய்யறோம்னு அந்த வெக்கமே கிடையாது. அடக்கம் ஒன்றுமில்லை. அடக்கம் இல்லாம எல்லாம் செய்யறது, குடிச்சிட்டு ஆடுறது, தெருவில் விழுந்து கிடக்கிறது. அதான் அச்சமில்லேன், நாணமில்லேன், அடக்கமில்லேன், ஒன்றுமில்லேன், எதுவுமே இல்லை. கூட்டுகின்ற உலகிடை நான் ஏன் பிறந்தேன்? இப்படிப்பட்ட இதெல்லாம் இருக்கக்கூடிய இந்த உலகத்துல நான் ஏன் பிறந்தேன்? எதற்காக பிறந்தேன்? நினது குறிப்பறியேன் மந்தில் நலங்குளவும் நலம் குளவு குளமணியே. அதனால நமக்காக வள்ளல் பெருமான் இறைவனிடத்துல இப்படியெல்லாம் வள்ளல் பெருமானுடைய 10 பதிகங்கள் பின்னி எடுத்துருது உங்களுக்கு. அதுதான் அகங்கார கொடுங்கிழங்கை அகழ்ந்தறிய அறியேன், அறிவறிந்த அந்தனர் வாழ் செரியும் நெறியும் அறியேன். அறிவறிந்த அந்தனர், அந்தனர் என்றால் அறவோர்கள், எல்லா உயிரையும் தம்முயிர் போல் பாவிக்கின்றவர்கள் தான் அந்தனர்கள். உடனே நம்ம ஜாதி இனம் மொழி அப்படி போயிடுறது. வடக்கே இருந்து வந்தவர்கள், தெற்கே இருந்து போனவர்கள், அதுதான் நமக்கு தெரிகிறது, வேற ஒன்றும் தெரியல. அறிவறிந்த அந்தனர்கள். திருக்குறள்ல அந்தனர்னா என்ன சொல்லியிருக்காருன்னு யாரும் தெரிஞ்சுக்கிறல்ல. அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். எல்லா உயிர்க்கும், எல்லா உயிரையும் தம் உயிர் போல் யார் பாவிக்கிறாரோ அவர்கள் தான் அந்தணர்கள். ஜாதியால் அந்தணர்கள் கிடையாது. அதான் வள்ளல் பெருமான் இன்னொரு பாடல்ல பாடுறா, இன்ன ஜாதி இன்ன மதம் எனும் வாய்ச்சலக்கை விடுத்தேன்றார். வள்ளலார் மாதிரி சீர்திருத்தம் சொன்னவர்கள், கடைபிடித்து வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. வள்ளலாருடைய அருட்பாவை அடிச்சு படிச்சு பாருங்க. உலகத்தில் உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் என்று வகுக்கின்றீர், இருகுலமும் மாண்டிட காண்கின்றீர் நீர் எக்குலமோ. வள்ளலாருடைய அருட்பா. உலகத்துல உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் என்று சர்டிபிகேட்லாம் போட்டு ஓபிசி பிசி எஸ்சி எஸ்டி இன்னும் ஃபார்வேர்டு அது இதுன்னு போட்டு சலுகை எல்லாம் கொடுக்குறீங்க. ஆனா எல்லா குலமும் செத்து போறீங்களே. உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் எல்லா குலமும் மாண்டிட காண்கின்றீர் நீர் எக்குலம். இப்படி ஜாதிகளை வகுத்து கொண்டு அலைகின்றீர்களே என்று வள்ளல் பெருமான் கேட்கிறார். உலகில் உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் என்று வகுக்கின்றீர், இருகுலமும் மாண்டிட காண்கின்றீர் நீர் எக்குலமோ. 2 குலமும் செத்து தாழ்ந்த குலமும் செத்து போகுது, உயர்ந்த குலமும் இறந்து போகுது. அப்ப எது உயர்ந்த குலம்? ஒண்ணுமே இல்லையே. இந்த மாதிரி எல்லாம் கேட்கறது வள்ளல் பெருமான் ஒருவர் தான். உலகத்தில் யாருமே இப்படி உயர்ந்த சீர்திருத்தத்தை யாருமே சொன்னது கிடையாது வள்ளல் பெருமான் மாதிரி. இதையெல்லாம் இன்றைய மனிதர்கள், அதுவும் இந்த அற்புதமான அமுத தமிழ் ஆகிய திருவருட்பா விளைந்த இந்த தமிழ்நாட்டில் தென்னாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களே வள்ளல் பெருமானை தெரிந்து கொள்ளவில்லை. ஆகையினால வள்ளலாருடைய சமரச சுத்த சன்மார்க்கம் என்பது அவ்வளவு உயர்ந்தது. அதனால சுத்த சன்மார்க்கத்திற்கு அந்த இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், புலன்களை நல்வழியில் செலுத்துதல், மனதை நல்வழியில்
செலுத்துதல், இது ரெண்டும் முக்கியமா இருக்கணும். அதுதான் உணவு பழக்கம் நல்லா இருக்கணும், சிந்தனை பழக்கம் நல்லா இருக்கணும். அதனாலதான் மது மாமிசம் சாப்பிடக்கூடாது. மனிதன் சத்துவ குண ஆகாரங்களை தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டும் என்று வள்ளலார் சொல்றார். உணவுலேயே சத்துவ குணம், ராஜச குணம், தாமச குணம் என்று 3 வகை இருக்கிறது. ராட்சச குணமும் தாமச குணம் உடையது மது மாமிசம், அந்த வகையறாக்கள் பூராமே. அதை சாப்பிட்டா என்ன ஆகும்னா, வேண்டாதவையெல்லாம் செய்து கொண்டு மனிதன் துன்பப்பட வேண்டும், நோய் நொடிகளுக்கு ஆளாக வேண்டும். சத்துவ குணம் என்பது மனிதனுக்கு நன்மை நல் உணர்வையும் தரக்கூடியது. இப்போ ஒருத்தர் உரப்பான சாப்பாடு சாப்பிட்டா கோபம் பயங்கரமா வரும். அதான் உணவு போலதான் உணர்வும் வரும். அதான் மாமிசம் எல்லாம், மாமிசம், முட்டை, மீன் எல்லாமே தாமச குணமுடையது. கீழான நினைவுகள், கீழான எண்ணங்களை உண்டாக்கக்கூடியது, ரத்தத்தை கெடுக்கக்கூடியது, ரத்தத்தை மெதுவாக நகர்த்தக்கூடிய, அது தாமசமா நடத்தக்கூடியது, சுவாசத்தை குறைக்கக்கூடியது, ப்ரெஷர் குறைஞ்சிட்டே போயிடும். மாமிச உணவு சாப்பிட்டு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா ரத்த ஓட்டத்திலும் மாறுபாடுகளை உண்டாக்கக்கூடியது, ரத்தத்தில் உள்ள அணுக்களை கெடுக்கக்கூடியது. நீங்க எந்த ஆங்கில மருந்து, எந்த மருத்துவம் செய்தாலும் அந்த மருந்தினுடைய வீரியத்தை எல்லாம் கெடுக்கக்கூடியது தாமச குணம், ராட்சச குணம். அதனாலதான் உரப்பான ஆகாரங்கள், புளிப்பான ஆகாரங்கள், மாமிச ஆகாரங்கள் நோயாளிகள் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா மருந்து சரியா வேலை செய்யாது, எந்த மருந்தா இருந்தாலும். ஆனால் இதை விஞ்ஞான பூர்வமாக, மெய் அறிவியல் பூர்வமாக சொல்லி இருப்பது நம்முடைய சித்த ஆயுர்வேத மருத்துவம் தான். நமது இந்திய மருத்துவம் தான் இந்த உணவு பழக்கத்திலையும் முக்கியமாக சொல்லி இருக்கின்றது. மேல்நாட்டு மருத்துவ முறையில் உணவு பழக்கத்தை பற்றி கவலையை, நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்டுங்க, வாழ்நாள் முழுவதும் மருந்து மாத்திரை சாப்பிடு, இல்லைன்னா அறுத்து தையுங்க, இல்லாட்டி உறுப்புகளை எடுத்து விடுங்கள். இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கும் லட்சமா பணம் வேண்டும். நீங்கள் வாழ்நாளில் சம்பாதிக்கிற பணத்தை பூரா கொண்டு அங்கே கொடுத்துடணும். இவைகளுக்காகவாவது வள்ளலாருடைய அருட்பாவை சிந்தித்து பாருங்கள். வள்ளலார் என்ன சொல்லி இருக்கிறார் என்று சிந்தியுங்கள். நோயற்ற, அதான் வள்ளல் பெருமான் 12 வயதுல இறைவன்ட்ட என்ன கேட்கிறான். நம்மெல்லாம் என்ன செய்யறோம், நோய் வந்த பிறகுதான் இறைவன்ட்ட கேட்கிறோம். ஐயோ எனக்கு இந்த நோய் வந்துருச்சு, எனக்கு நோயை சீக்கிரம் தீர்த்து கொடுன்னு அலைகிறோம். ஜோசியம் பார்க்குறோம், கோயிலுக்கு போகிறோம், எந்த மருத்துவம் சொல்லி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மருத்துவத்தையும் தேடி ஓடி அலைகிறோம். ஆனால் முதல்ல அதை கடைபிடிப்பது கிடையாது. வள்ளலார் அதைத்தான் சொல்றார், நோயற்ற வாழ்வில் நான் வாழ்தல் வேண்டும். முதல்ல வேண்டுங்க, நல்லா இருக்கும்போதே நோயற்ற வாழ்வில் வாழ்தல் வேண்டும்னு தினம் சிந்தனை பண்ணுங்க, நோய் வராது. நீங்க வேண்டாத சிந்தனையெல்லாம் செய்கின்றீர்கள். வள்ளலார் அதான், ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும், பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும். பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும். பெருநெறினா ஓடியே போயிடுறான், சிறுநெறினா ஓடி வர்றான். பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மதம்னா நான் எனது என்ற அகங்காரம் எல்லா நெறியிலையுமே இருக்கிறது. மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும், மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இருபாலருக்குமே பொதுவானது உடல் இச்சை, அதுதான் பெண்ணாசை என்பது. அப்ப ஆணுக்கு பெண்ணாசை, பெண்ணுக்கு ஆணாசை என்று 2 ஆசைகளா இருக்கு, கிடையாது. அதுதான் நம்முடைய ஞானிகளினுடைய விஞ்ஞான உண்மை யாரும் தெரிந்து கொள்வதில்லை. பெண்ணாசை என்பது இருபாலருக்குமே பொதுவானது, அதில் அளவோடு இருக்க வேண்டும். வள்ளலார் அதைத்தான் சொன்னார், ஆகாரம் அறை, மைதுனம் வீசம், தூக்கம் அரைக்கால், பயம் பூஜ்ஜியமாக பெறுதல் வேண்டும் சொல்றார். ஆகாரம் அரை அளவு தான் சாப்பிடணும்ன்றார். மைதுனம் என்பது வீசம், அதான் 16ல் 1. அதான் உடல் இச்சை 16 நாளைக்கு ஒரு தடவை தான் வைத்துக் கொள்ளுதல் வேண்டும், அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். தூக்கம் அரைக்கால், அரைக்கால் என்பது 8ல் 1 பாகம். அதான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா 3 3 மணி நேரம் தூங்கினா போதும்ன்றார். இந்த மாதிரி இருந்தேன்னா உங்களுக்கு பயமே, நோயோ சாவோ எதை பத்தியுமே பயமே வராது. ஆகாரம் அறை,
மைதுனம் வீசம் தூக்கம் அரைக்கால் பயம் பூஜ்ஜியமாக பெறுதல் வேண்டும். இதுதான் வள்ளலார் கொடுத்திருக்க அருள் அறிவியல் சுத்த சன்மார்க்க வாழ்க்கை முறை. அதாவது நீங்கள் நித்தியமா பயம், கவலை, நோய்பிணி, மரணம் இல்லாமல் வாழணும்னா இதுக்கு வாங்க. இல்லை நாங்க எப்படியும் போறோம்னா போய்கிட்டே இருங்க, இதை பத்தியெல்லாம் இந்த பக்கமே திரும்பவே தேவையில்லை என்று தான் சொல்றார். அதனாலதான் அந்த மாதிரி மனிதர்களை பார்த்தெல்லாம் வள்ளல் பெருமான் மிகவும் வருத்தப்படுகின்றார். அதனால மருவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும், உனை மறவாதிருக்க வேண்டும். உனைன்னா இறை, அந்த இயற்கை உண்மையை மறக்க கூடாது, உண்மையா இருக்கணும். கடவுள்னா என்ன, தெய்வம்னா என்ன, சாமின்னா என்ன? நம்ம ஏதோ விக்கிரகத்தையோ ஏதோ மூர்த்தியையோ ஏதோ தீபத்தையோ ஏதோ யந்திரத்தையோ மந்திரத்தையோ தந்திரத்தையோ எதையோ தெய்வம்னு வச்சுட்டு பார்த்துட்டோ கும்பிட்டோ வந்துடுறோம். அந்த எந்திரமோ அந்த தந்திரமோ அந்த மந்திரமோ அந்த மூர்த்தியோ அந்த விக்கிரகமோ அந்த ஜோதியோ அந்த தீபமோ அது உண்மையின் சொரூபம், சத்திய சொரூபம். அதை வணங்குகின்றோம் என்றால் உண்மையை கடைபிடிக்கணும், உண்மையை நினைக்கணும், வாய்மையை பேசணும், மெய்மையாக நடந்து கொள்ளுதல் வேண்டும். அதுதான் கடவுள் வழிபாடு, அதுதான் கடவுள். உண்மைதான் கடவுள், சத்தியம்தான் கடவுள். அதனாலதான் நம்ம நாட்டு வாசகத்துல சத்தியமே ஜெயவதே என்று எழுதப்பட்டு இருக்கிற நம் நாட்டினுடைய வாசகமே அதான், சத்தியம்தான் வெற்றி பெறும். சத்தியத்தை விட்டுட்டு எல்லா வேலையும் மனிதன் செய்கின்றான். அதனால்தான் எல்லாத்திலையும் கடைசியில் தோல்வி அடைந்து மரண தீயில் மாண்டு போய் விடுகின்றான். மரணமெனும் பெரும்பாவி வந்துடுமே சற்றும் அதை நும்மாலே தடுக்க முடியாத எற்றி நின்று தடுக்க வல்லார் எவ்வுலகில் எவருமில்லை கண்டீர் இற்றுதனை தடுத்திடலாம் என்னோடு சேர்ந்திடுமின் என்மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் என்று வள்ளலார் இந்த உலகத்தாரையெல்லாம் அழைக்கின்றார். அதுதான் சமரச சுத்த சன்மார்க்கம். ஆகையினால அந்த இந்திரிய ஒழுக்கம் என்ப புலன் ஒழுக்கம், புலன்களை நல்வழியில் செலுத்துதல், நல்ல சத்துவ குண ஆகாரங்களை அளவாக ஏற்றுக்கொள்ளுதல், அதே மாதிரி மனோகரணத்தை நல்ல சிந்தனை செய்வது, மனதை எப்போதுமே புருவ மத்தியில் வைத்தே சிந்திக்க வேண்டும் என்று வள்ளலார் சொல்றார். நம்ம மனதை எங்கெங்க விடுறோம்னு அவங்களுக்கு தான் தெரியும். பெரும்பாலும் கழுத்து கீழே தான் மனிதனுடைய மனங்கள் போய்கொண்டே இருக்கின்றது. அதனால கழுத்து கீழே போவதால் தான் விஷத்தன்மை உடைய அதான் கழுத்துல தான் கண்டம், அங்கதான் விஷம் அடக்கப்பட்டு இருக்கிறது. கழுத்துக்கு மேல நம்முடைய நினைவாற்றல் வரணும்ன்றார் வள்ளலார். மனோகரணம் கழுத்துக்கு மேல புருவ மத்தியிலே நிக்கணும்ன்றார். அங்கதான் சித்தமாக தெளிந்த நிலையில் சிறப்பாக விளங்கும். மற்ற கீழே சாதாரண மனம் இதய அந்த நெஞ்சு குழியிலே இதயத்திலே கிடந்து அலைவாய்ந்து கொண்டே இருக்கும். அவாவெகுளி மயக்கத்தினால் அலைவாய்ந்து கொண்டே இருக்கும் நெஞ்சு குழியில இருக்க மனம். அதனால எத்தனை தியானம் பண்ணாலும் மனிதன் இன்றைக்கு மேலே ஏற முடியல. விதவிதமான தியான கலைகள்லாம் சொல்லி தர்றாங்க, விதவிதமான மன கலைகள்லாம் சொல்லி தர்றாங்க. ஆனால் அடிப்படை வள்ளல் பெருமான் கரண ஒழுக்கம் சொல்றான். அதுல முதலில் சொல்வது மனதை புருவ மத்தியில் வைத்து வைத்து சிந்தியுங்கள், அங்கே ஒரு உள்ளொளி தெரிவதாக பாவனை பண்ணுங்கள் என்று சொல்றார். அப்புறம் பிறர் குற்றத்தை விசாரியாதீர்கள் என்று சொல்றார். பிறரை கோபிக்காதீர்கள், தன்னை மதியாதிருத்தல் வேண்டும். நமது கெட்ட குணங்களை விளக்குவதில் தீவிரமாக சிந்தனை செய்யுங்கள் என்று இந்த கரண ஒழுக்கம் சொல்லி இவைகளை சொல்றார். இதை யாராவது கடைபிடிக்கிறோமா? அப்புறம் எப்படி மனம் புருவ மத்தி தான் மனோன்மணி பீடம் என்று சொல்லப்படும். அங்கதான் மனம் ஒளிமயமா மாறுதல், சுத்த நிலையை அடையும். அதாவது நினைப்பு மறப்பற்ற நிலையை அடையக்கூடியது புருவ மத்திய ஸ்தானத்துல மனம் நம்முடைய விழிப்பு நிலை இருக்கும் பொழுதுதான் அப்படி ஆகும். இல்லாவிட்டால் கீழ்நிலையில் இருக்க மனம் அவாவெகுளி மயக்கம் அழுக்காறு இன்னா சொல்லால் அலைபாய்ந்து எல்லாத்தையும் கெடுத்து கொண்டேதான் இருக்கும். இன்றைக்கு உலகத்துல அதுதான் பேயாட்டம் ஆடுகின்றது. அதான் வள்ளல் பெருமானும் பாடியிருக்கார். தன்னுடைய மனத்தை திருத்துவர்கள் எப்படியெல்லாம் பாடியிருக்கார். மனம் என்னும் பேய் குரங்கும் மடப்பயலே, நீ மற்றவர்கள் போல் என்னை மறுட்டாதே கண்டாய், யாரென நினைத்தாய், நான் ஞான சபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை, உன்னுடைய இதெல்லாம் என்கிட்ட செல்லாது, உன்னை அடைக்கிடுவேன் என்று சொல்றார்.
இந்த மாதிரி யாரு சிந்திக்கிறவங்க இருக்காங்க? ஆகையினால அந்த மாதிரி வள்ளல் பெருமானுடைய சமரச சுத்த சன்மார்க்கம் என்பது உயர்ந்த வாழ்வியல் நெறி, வாழ்கின்ற நெறி, இறந்து போற நெறி கிடையாது, பிழைக்கிற நெறிகள். உலகத்தில் இருக்க அத்தனை நெறிகளுமே பிழைக்கின்ற நெறி. பிழைனா தவறு, பிழைத்து பிழைத்து தவறி தவறி இறந்து போற நெறி. வள்ளலாருடைய சமரச சுத்த சன்மார்க்க நெறி ஒன்றே வாழ்கின்ற நெறி. ஆனால் அதை முழுமையாக கடைபிடிக்கணும். கடைபிடிக்காமல் யாருன்னு காட்டுங்க, நீங்களே வாழ்ந்து காட்டுங்க. நம்ம யாராவது வாழ்ந்து காட்டுவாங்க, அவங்கள பார்த்துட்டு இவர் வள்ளலாருக்கு அடுத்து இவர் வாழ்கிறார்னு சொல்லிக்கிறதுக்க நம்ம இருக்கிறோம். நாமே வாழ்ந்து காட்டுதல் வேண்டும், அதுதான் நெறி. அதனால வள்ளலார் அதைத்தான் சொன்னார். இறந்தவரை எடுத்திடும் போது அரட்டுகின்றீர் உலகீர், நீர் ஏன் இரவாத வரம் பெறமாட்டீர், மறந்திருந்தீர் பிணி மூப்பில் சம்மதமோ நுமக்கு, மறந்தும் இதை நினைக்கி நல்லோர் மனநடுக்குங் கண்டீர், சிறந்திடு சன்மார்க்கம் ஒன்றே பிணி மூப்பு மரணம் சேராமல் தவித்திடுங்கான் என்று இந்த உலகத்தாரையெல்லாம் மரணமில்லா பெருவாழ்வுக்காக அழைத்த, உலகத்திலேயே இதுவரைக்கும் வந்த மனிதர்களிலே வள்ளல் பெருமான் ஒருவர் தான் எல்லாரையும் மரணமில்லா பெருவாழ்வு பெறுவதற்கு அழைக்கின்றார். அவரை பெற்றுக்கொண்டுதான் அழைக்கின்றார். அதை முதல்ல தெரிஞ்சுக்கிறணும். அதனால அவர் சொல்றார், தேகம் ஒரு பூதநிலை திறம் சிறிதும் அறியேன். தேகத்தினுடைய தன்மைகள்லாம் தெரிந்து கொள்ளவில்லை. எத்தனையோ விஞ்ஞான மருத்துவங்கள்லாம் கற்று இருக்கிறீர்கள், ஆனால் அதன்படி நடக்க தெரியவில்லையே உங்களுக்கு. அதான் தேகம் ஒரு பூதநிலை திறம் சிறிதும் அறியேன், சித்தாந்த நிலை அறியேன், சித்தி நிலை அறியேன், யோகம் ஒரு நிலை சிறிதும் உணர்ந்தறியேன் சிறியேன், உலக நடையில் கிடந்தே உழைப்பாரில் கடையேன். எல்லா பேரும் படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லாருமே உலக நடையில கிடந்தே உழைத்து வீணா போறாங்க. அதான் உலக நடையிடை கிடந்தே உழைப்பாரில் கடையேன், ஆகமுறு திருநீற்றின் ஒளி விளங்க அசைந்தே அம்பலத்தில் ஆடுகின்ற அடியே அறிவேனோ. எல்லா ஆகமங்களுக்கும் எல்லா கலைகளுக்கும் ஒளி வழங்கக்கூடிய அந்த ஒன்றாகிய பொதுவாகிய அந்த உண்மையாகிய அந்த மாபெரும் ஆற்றலை, அதனுடைய செயலை, அது எப்படி விளங்குகிறது என்பதை நான் அறிந்து கொள்ள முடியுமா என்று ஒரு கேள்வி மாதிரி கேட்டு சொல்லுகிறார். ஏக அணுவோம் அறியன், ஒன்றாகிய அணுவோம் எனக்கு தெரியல, பூரா விதவிதமா பிரிந்த நிலையில் தான் கிடந்து உலகம். எல்லாம் பிரிவினைவாதம் தான் உலகத்திலேயே. நாடு, மொழி, இனம், ஜாதி, சமயம், மதம், இன்னும் எத்தனை விதவிதமான பிரிவுகள், பட்டம், பதவி, பணக்காரன், ஏழை, இப்படி அதிகாரம் உடையவர்கள், அதிகாரம் இல்லாதவர்கள், விதவிதமான பிரிவினையில் கிடந்து இன்றைய மனிதன் உழன்று கொண்டிருக்கின்றான். ஏக அணுவம் கிடையாது. எல்லா உயிரும் என்னுயிர் என்ற அந்த ஏக அணுவத்துக்கு வரணும்னு வள்ளலார் சொல்றார். அதனாலதான் உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக, அந்த ஏக அனுபவத்துக்கு வரணும். இல்ல திருவள்ளுவர் சொன்ன மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லன்ப தன்னுயிர் அஞ்சும் வினை, இந்த வினையை நீக்கக்கூடிய இந்த நெறிக்கு வரணும். இல்ல அதுதான் சுத்த சன்மார்க்கம். ஏக அனுபவம் அறியேன், எங்கனம் நான் புகுவேன், யார் குறைப்பேன், என்ன செய்வேன், ஏதும் அறிந்திலனே என்று வள்ளல் பெருமான் அற்புதமாக பாடுகின்றார். இன்னும் சொல்றார், சாகாத தலை அறியேன், வேகாத காலின் தரம் அறியேன், போகாத தண்ணீரை அறியேன், ஆகாய நிலை அறியேன், மாகாய நிலையும் அறியேன், மெய்நெறிதனை அறியும் ஓர் அணுவளவும் அறியேன், மாகாதலுடைய பெரும் திருவாளர் வலுத்தும் மணிமன்றந்தனை அடையும் வழியும் அறிவேனோ, ஏகாய உலகிடை எங்கன நான் புகுவேன், யார் குறைப்பேன், என்ன செய்வேன், ஏதும் அறிந்திலனே. சாகாத தலை ஒன்னு இருக்கு, அதை தெரிந்து கொள்ளவில்லை. வேகாத கால்னு ஒன்னு இருக்கு, அதை தெரிந்து கொள்ளவில்லை. போகாத தண்ணீர், போகாத புனல், போகாத தண்ணீர்னு ஒன்று இருக்கு, அது தெரிந்து கொள்ளவில்லை. ஆகாயத்தை, அதாவது வெட்ட வெளியை பற்றி, ஆகாயத்தை பற்றி ஒன்றும் தெரிந்து கொள்ளவில்லை. மாகாயம், அதை அழியாத உடலை பற்றி, மாகாயம் என்பது அழியாத உடல், மாகாய நிலையும் அறியேன், மெய்நெறிதனை ஓர் அணு அளவு அறியேன். இன்றைக்கு இருக்க ஜனங்கள் மெய்நெறியை ஒரு அணு அளவு கூட அறிந்து கொள்ளவில்லை என்று தானே அதற்கு தன்மேல் ஏற்றி கொண்டு சொல்கின்றார். மாகாதலுடைய பெரும் திருவாளர் வலுத்தும் மணிமன்றம் தடை அடையும் வழியும் அறிவேன. மாகாதல் இன்றைக்கு பூரா அற்ப காதல், எல்லாம் உடலோடு சாகக்கூடிய காதல் தான் உலகத்துல இருக்கின்றது. மாகாதல் எங்கேயுமே கிடையாது.
உடல் இச்சையை வைத்து வரக்கூடியதான் இன்றைய காதலாக இருக்கின்றது. அதனால்தான் இடையிலே நிறைய அருந்து போய் விடுகிறது, பிரிந்து போய் விடுகிறது. மாகாதல் என்பது எப்போதுமே பிரியாத நிலையில் இருக்கக்கூடியது. அதுதான் அந்த உண்மைக்கும் நமக்கும் உண்மைதான், நாம் தான் உண்மை, கடவுள் தான் உண்மை. அந்த காதல் தான் மாகாதல் என்று சொல்லப்படுகிறது. உலக காதல் எல்லாமே அற்ப காதல், உடலோடு போய்விடும். உடல்ல இருக்கும் பொழுதே சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிந்து போய்விடார், செத்து போய் விடுவார்கள். ஏதோ விதவிதமா நடக்கிறத பார்க்கிறோம். உலக காதல்லாம் நிலையற்றவை, அழிந்து போகக்கூடியவை, ஏதோ ஒரு விதத்துல தீந்து போகக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. ஆகையினால மாகாதலுடைய பெரும் திருவாளர் அதான் இறைநிலை, இயற்கை உண்மையாகிய அந்த அன்பு நிலையிலிருந்து ஒன்றி இருந்து வாழ்வது. அதை தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்றார். அது மட்டுமல்ல, வரை அபரமார்க்கமோடு பரமார்க்கம் அறியேன், மரண பயம் தவிர்த்திடும் சன்மார்க்கம் அதை அறியேன். தன்னுடைய மார்க்கத்தை எப்படி அறிமுகம் செய்கிறார் பாருங்க. சன்மார்க்கம் என்பது மரண பயத்தை தவிர்ப்பது. மற்ற உலகத்துல எந்த மார்க்கமும் மரண பயத்தை தவிர்க்காது. மரண பயம் தவிர்த்திடும் சன்மார்க்கம் அதை அறியேன். இதெல்லாம் அப்படியே தமிழ்நாடு முழுவதும் எழுதி போடக்கூடிய வாசகங்கள், உலகம் முழுவதும் எழுதி போடக்கூடிய வாசகங்கள். நம்முடைய தமிழ்ல, அருந்தமிழ்ல அமுத தமிழாகிய திருவருட்பாவிலே தான் இந்த வரிகள்லாம் இருக்கின்றன. வரை அபரமார்க்கமோடு பரமார்க்கம் அறியேன். அபரம்னா தாழ்ந்த நெறி எது, உயர்ந்த நெறி என்று. பரமார்க்கம்னா மேலான நெறி, மேலான வாழ்வு முறை, கீழான பிழைப்பு தான் இன்றைக்கு உலகத்துல இருக்கிற விஞ்ஞானத்துல எல்லாம் கீழான பிழைப்புல தான் தள்ளி கொண்டு இருக்கின்றது. ஒருவருக்கு ஒருவர் மோசடி, தொழில், வியாபாரம், உத்தியோகம் எல்லாத்திலுமே மோசடி தான் நிறைய நடந்து கொண்டு இருக்கின்றது. உலகத்துல எங்க பார்த்தாலும் மோசடி பண்ணுவர்கள் நிறைய. எப்படி அதான் அகத்திய வள்ளலார் பாடினார் அழகா, அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருக்கும் உலகர் என்று சொல்கின்றார். தான் எதற்காக இந்த உலகத்தில் வருவிக்க உற்றேன் என்று சொல்கிறார். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருக்கும் உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்து அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே இந்த உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன், அருளை பெற்றேனே என்று சொல்கின்றார். தன்னுடைய பிறப்பு எதற்காக என்று உணர்ந்து சொன்னவர் வள்ளல் பெருமான். நம்மெல்லாம் எதுக்கு பிறந்திருக்கோம்னே தெரியல. சில பேர்லாம் ஏண்டா பிறந்தோம், இந்த பிறப்பு நமக்கு தேவையா என்று வருத்தப்பட்டு, சில பேர் ஆகா பிறப்பு நல்லா இருக்கிறது என்று சில காலங்கள் சில நேரங்கள் அப்புறம் இது ஒரு பிறப்பா என்று அழுத்து போய் விடுகின்றார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் எதற்காக பிறந்தேன் என்று அறுதியிட்டு இறுதியிட்டு நிலைத்த சொற்களை நமக்கு கொடுக்கிறார். இந்த உலகத்துல வெளியில வெள்ளையும் சொல்லையுமா தெரியுறாங்க, வெள்ளை நிறமா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையோடு ஜெகஜோதியா இருக்கிறாங்க. அதே மாதிரி உடம்பும் வெள்ளை வெளியேறு இருக்கிறது. இப்படி இருக்கின்றார். ஆனால் அவருடைய உள்ளம் கருத்து போயிருக்கிறது. உள்ளம் அவா வெகுளி மயக்கம் அழுக்காறு இன்னா சொல் என்ற கருத்து போய் அலைகின்றார்கள். அவர்களையெல்லாம் இந்த மாதிரி உலகத்தில் இருக்க ஒருத்தரை கூட விடமாட்டேன்றார். அத்தனை பேரையும் திருத்துவேன்றார். அத்தனை பேரையும் திருத்தி எப்ப இறந்த பிறகு கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே திருத்தி அவர்களை சன்மார்க்க சங்கத்திற்கு உரியவர்களாக்கி, சன்மார்க்க சங்கத்துக்கு உரியவர்கள் என்றால் கொல்லாமை புலால் உண்ணாமை கடைபிடித்து எல்லா உயிரையும் தம்முயிர் போல் பாவிக்கக்கூடியவர்கள் சுத்த சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர்கள். ஏதோ மற்ற மார்க்கங்கள் மாதிரி சங்கத்துல போய் உறுப்பினர் சீட்டு போட்டுக் கொள்வதல்ல. சுத்த சன்மார்க்க சங்கத்தில், சுத்த சன்மார்க்க சங்கத்தினுடைய அடிப்படை தகுதி உயிர்கொலை செய்யக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது, சிறு தெய்வ வழிபாடு செய்யக்கூடாது, தெய்வத்தின் பேரால் உயிர் பலி செய்யக்கூடாது. இதெல்லாம் கடைபிடிக்கணும். அதுதான் சன்மார்க்க சங்கத்துக்கு தகுதி. இப்படி ஒரு நெறி உலகத்திலே கிடையாது. இப்படி ஒரு சமயமோ மதமோ உலகத்தில் ஆனா வள்ளலாருடைய நெறி சமய மதம் கடந்தது, பொதுவான நெறி. இதுக்கு எல்லாருமே கலந்து கொள்ளலாம். நீங்க எந்த சமயத்தில் இருந்தாலும், எந்த நெறியில் இருந்தாலும், எந்த நாட்டவராக இருந்தாலும், எந்த அண்டத்தில் இருந்தாலும் வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்கத்துக்கு உரியவர்களாக மாற வேண்டும் என்றால் உயிர்கொலை செய்யக்கூடாது, கொடிய புலால் உணவு உண்ணக்கூடாது, கொடிய மது அருந்தக்கூடாது, மற்றவர்களை தம்முயிர் போல் பாவித்து நடத்துதல் வேண்டும். அவ்வளவுதான் சன்மார்க்க சங்கத்துக்குரிய தகுதி. இதுக்கு பணம், சங்கத்துல உறுப்பினர் சீட்டெல்லாம் போடணும் தேவை கிடையாது. நீங்க இந்த குணங்கள் செயல்கள் உடையவர், அதான் அந்தனர் என்போர் அறவோர். இந்த அறவோர் தான் சன்மார்க்க சங்கத்தவர்கள். அதான் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான். எல்லா உயிரும் தம்முயிர் போல் பாவிக்கிறதா செந்தன்மை. அவர்கள் தான் அந்த
உலகத்துல வள்ளலாரை பின்பற்றக்கூடிய வள்ளலார் சொன்ன அந்த சுத்த சன்மார்க்க நெறியை கடைபிடிக்கின்றவர்கள் தான் அந்தணர்கள். அவர்கள் தான் சுத்த சன்மார்க்கிகள் என்று போற்றப்படுகின்றவர்கள். சும்மா பேருக்கு இருக்க வெள்ளை வெள்ளையா ட்ரெஸ் போட்டாப்புல தலையில முக்காடு போட்டா, தலையில தொப்பி வச்சுக்கிட்டா, வடலூர்லாம் பார்த்தா வடலூருக்கு போனவொடனே எல்லா பேரும் முக்காடு போட்டுக்கிடுவாங்க, தலையில தொப்பியை வச்சுக்கிடுவாங்க. அப்புறம் ஊருக்கு வந்தவொடனே எல்லாத்தையும் கழட்டிடுவாங்க. அந்த மாதிரி சன்மார்க்கம் அப்படியெல்லாம் இருக்கிறார்கள். அப்படி கிடையாது. எப்போதுமே வள்ளலார் ஏன் முக்காடு இட்டு கொண்டார் என்றால், அவர் உச்சந்தலையிலிருந்து ஒளி வீசும். உடம்பு மயிர்கால் தோறும் ஒளி மினுமினு போய்கிட்டே இருக்கும். அதனாலதான் உடம்பு முழுவதும் போர்த்தி இருந்தார். ஒரு சுத்த சன்மார்க்கி பூரண அனுபவத்தை பெறும் பொழுது அவனுடைய உடம்பு ஒளி உடம்பாக, கதிர்வீச்சு உடையதாக, ஒளி கதிர்களை கக்குவதாக, வெளிப்படுத்துவதாக மாறிவிடும். அதை பிறருக்கு காட்டக்கூடாது என்பதற்காகத்தான் வள்ளலார் அப்படி போர்த்தி கொண்டே இருந்தார் என்பதுதான் அனுபவம். ஆகையினால வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்கம் என்பது இரவாத தன்மையை தரக்கூடியது, அழியுடம்பை அழியாமை ஆக்கும் நிலையை தரக்கூடியதான். வரை அபரமார்க்கமோடு பரமார்க்கம் அடை அறியேன், மரண பயம் தவிர்த்திடும் சன்மார்க்கம் அதை அறியேன். அதனால மரண பயம் தவிர்க்கக்கூடிய வள்ளலாருடைய சன்மார்க்கத்தை எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள். உலகத்திலே ஒரு மார்க்கம் இருக்குன்னா வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்கம் ஒன்றுதான் மரண பயத்தை தவிர்க்கக்கூடிய செய்திகளை, அனுபவங்களை சொல்லக்கூடிய, அதற்கு தலைமகனாக, முதல் மகனாக திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதைத்தான் இந்த பாடல்ல தன்னையே தன்னிடத்திலே ஏற்றி கொண்டு சொல்கின்றார். மரண பயம் தவித்திடும் சன்மார்க்கம் அதை அறியேன், திரையறு தன்கடல் அடையேன், அக்கடலை கடைந்தே தெல்லமுதம் உண்ண அறியேன், சினம் அடக்க அறியேன், உரை உணர்வு கடந்த திருமணி மன்றிலே ஒருமை நடம் புரிகின்றார் பெருமை அறியேனோ, இறையுறு பொய் உலகினிடை எங்கனம் நான் புகுவேன். இந்த உலகம் இறையுறு பொய் உலகம் என்று சொல்றார். ஏன்னா அனித்திய உலகம். இன்றைக்கு இருப்பார், நாளைக்கு இல்லை. இன்றைக்கு பணக்காரன், நாளைக்கு ஏழை. இன்றைக்கு படித்தவன், நாளைக்கு முட்டாள் என்ற மாதிரி ஆகி போய் கொண்டிருக்கிறது. நேற்று முட்டாள், இன்றைக்கு படித்தவன், நாளைக்கு அதுவும் இல்லை என்ற நிலையை போய்கொண்டு இருக்கின்றது. ஏன்னா அவையெல்லாம் அவாவெகுளி மயக்கத்தினால் அறிவெல்லாம் செத்து விடுகின்றன. இறையுறு பொய் உலகினிடை எங்கன நான் புகுவேன், யார் குறைப்பேன், என்ன செய்வேன், ஏதும் அறிந்திலனே. அதனால கல்வி என்பது உண்மை கல்வியை மனிதன் கற்றுக்கொள்ளுதல் வேண்டும். அதான் கற்கும் முறை கற்றறியேன், கற்பன கற்றறிந்த கருத்தர் திருக்கூட்டத்தில் நிற்கும் முறை நின்றறியேன், நின்றாரி நடுத்தேன் என்றெல்லாம் வள்ளல் பெருமான் அற்புதமாக பாடுறார். ஆகினால் வள்ளலாருடைய சமரச சுத்த சன்மார்க்கத்திற்கு அடிப்படை கடவுள் ஒருவரே. அவர் அருட்பெருஞ்சோதியர். அவர் எங்கும் எல்லா அணு முதல் அண்டம் வரையும் எல்லா உயிர்களிலும் பூரணமாக நிறைந்து விளங்கி கொண்டிருக்கின்றார். அவர் முக்கியமாக மனிதனுடைய சிறநெடுத்தளத்துல உச்சிக்கு கீழே, உண்ணாவுக்கு மேலே, உருவநேர் உட்பாகத்தில் விளங்கக்கூடிய முகுளம் என்று சொல்லக்கூடிய ஓங்கார மூளைக்கு மேல வெட்ட சிறு வெளி இருக்கிறது. அதில் ஒளிமயமாக இருந்து, அதிலிருந்து தான் நமக்கு ஒளி அணுசக்தி கதிர் இந்த உடம்பு முழுவதும் பரவி நம்மளை மனிதனாக, உடம்பாக, உயிராக, உணர்வாக, அறிவாக எல்லாம் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறது. அந்த மைய புள்ளி தான் உச்சி கீழே உண்ணாவுக்கு மேலே இருக்கின்றது. இதுதான் உண்மை கடவுள். இந்த உண்மை கடவுள் நிலையைத்தான் எல்லா திருக்கோயில்களிலும், எல்லா சமயங்களிலும் புறத்தில கோயில்களாக அமைத்து காட்டி இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையை உணர்ந்து இந்த புருவ மத்திய தியான சிந்தனா வழிபாட்டுக்கு வந்து அந்த சிந்தித்து சிந்தித்து அந்த பாவனை அற்ற நிலைக்கு போயிடும். அதுவே நாம விளங்கணும். சும்மா பாவனை ஏதோ கொஞ்ச நேரம் பாவனை பண்ணிட்டு போயிடக்கூடாது. அதற்குத்தான் அந்த இந்திரிய ஒழுக்கம் என்று சொல்லக்கூடிய புலன் அடக்கமாய் புலன்களை நல்வழியில் செலுத்துதல், கரணமாகிய மனத்தை நல்வழியில் செலுத்தக்கூடிய அந்த ஒழுக்கம் கரண ஒழுக்கம். ஜீவ ஒழுக்கம் என்பது எல்லா உயிரையும் நம்ம உயிர் மாதிரி பாவிக்கணும், நடத்தணும். அப்புறம்தான் ஆன்ம ஒழுக்கம். எல்லா உயிருக்கும் உயிராக விளங்குவது ஒரு அணு சக்தி தான் என்பதை உணர்ந்து அந்த ஏக நிலையில் இருப்பது அது ஆன்ம ஒழுக்கம். அதெல்லாம் அந்த அடிப்படை ஒழுக்கங்கள் வந்தால் தான் அதெல்லாம் அனுபவத்துல வரும் என்று சொல்கிறார். அப்பொழுது மனிதனுக்கு நினைப்பு மறப்பற்ற ஒரு சுத்த அறிவு நிலையில் இருப்பான். அதான் துரியாதீத நிலை என்று சொல்லக்கூடிய நிலை, சுத்த சிவதுரிய நிலை என்று சொல்கின்றார்கள். அதான் வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி துரிய நிலை என்று சொல்கின்றார். சமயம் மதம் கடந்த வாசகமாக சொல்லும் பொழுது அருட்பெருஞ்சோதி துரிய நிலை நின்று இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படித்தான் வள்ளல் பெருமான் வாழ்ந்து வருகின்றார். அதனால்தான் அவருடைய அழியக்கூடிய மலஜலம் சேர்ந்து அவர் ஏற்றிருந்த உடம்பு அழியாத
சுத்த தேகமாக மாறிவிட்டது. அவருடைய உயிர் உணர்வாகிய அறிவு நிலை, அது அருவுருவ தேகம் பிரணவ தேகமாக மாறிவிட்டது. அவருடைய அந்த அருவ தேகமாகிய ஆத்ம நிலை ஞான தேகமாக மாறிவிட்டது. இப்படி 3 தேகத்தையும் அந்த ஜீவகாருண்யம் என்ற எல்லா உயிரும் நம்ம உயிர் மாதிரி பாவித்து நடத்தக்கூடிய அந்த ஒழுக்க முறையினால அதுதான் ஆன்ம ஒழுக்கம் என்று வள்ளலார் சொல்றார். அதை ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை என்று சொல்றார். மனித குலத்திற்கு, உயிர் குலத்திற்கு ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை என்று சொல்றார். அதை கடைபிடிப்பதுதான் ஆன்ம ஒழுக்கம். அப்படி கடைபிடித்து வாழும் பொழுது இந்த 3 தேகங்களும் அழியாத தன்மையை பெற்று மடைமாற்றம் அடைந்து அழியாத தன்மையை பெற்று விடுகின்றது. அப்பொழுது மரணமில்லா பெருவாழ்வு சித்தித்து எப்போதும் வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். இப்படிப்பட்ட பெரும் பேரை பெற்று வாழ்ந்து வருகின்றவர்தான் சிதம்பரம் ராமலிங்கம் எனும் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான். இதை மேலும் அறிந்து கொள்வதற்கு திருவருட்பாவை ஊன்றி படித்து பாருங்கள். அவருடைய உரைநடைகளை படியுங்கள். வடலூர் சென்று அவர் வாழ்ந்த இடங்கள், அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை சிந்தித்து பாருங்கள். உண்மை புலனாகும். உங்களுக்கு அவரே புலப்படுத்தி கொண்டே வருவார். ஆகையினால அப்படிப்பட்ட வள்ளலாருடைய சமரச சுத்த சன்மார்க்க நெறியை பற்றி ஓரளவு என்னுடைய அறிவுக்கு பட்ட அளவில், என்னுடைய சிற்றறிவுக்கு பட்ட அளவில், குருநாதர் கொடுத்த அளவிற்கு உங்களிடத்திலே இவ்வளவு தூரம் எடுத்து சொன்னேன். இவற்றில் உள்ள மெய்ப்பொருளை கவர்ந்து வாழ்க்கையில் கடைபிடித்து பயம், கவலை, நோய்பிணி, தீமைகள், விபத்துக்கள், பேராபத்துக்கள், மரண வாதனை தவிர்த்து கொண்டு வாழ்கின்ற சமரச சுத்த சன்மார்க்க நெறிக்கு வாருங்கள். அப்படிப்பட்ட பெருவாழ்வை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட சாகாத கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். உலக கல்வி அனைத்தும் சாகும் கல்வி என்பதை உணருங்கள். வள்ளல் பெருமானிடத்தில் சாகா கல்வி கற்றுக்கொள்ளுங்கள். என்றும் நிலைத்து வாழுங்கள். வள்ளலாருடைய வேண்டுகை எப்படி இருந்தது என்றால், உலகில் வன்பலாம் நீக்கி நல் வழியலாம் ஆக்கி மெய் வாழ்வலாம் பெற்று மிகவும் மண்ணுயிரலாம் கழித்திடல் வேண்டும் என்று சதா சிந்தித்து கொண்டு வேண்டிக் கொண்டே இருந்தாராம். அதையே நாமும் என்றும் இன்றும் எப்பொழுதும் வேண்டுவோம். உலகில் வன்பலாம் நீக்கி நல் வழியலாம் ஆக்கி மெய் வாழ்வலாம் பெற்று மிகவும் மண்ணுயிரலாம் கழித்திடல் வேண்டும், மிகவும் மண்ணுயிரலாம் கழித்திடல் வேண்டும் என்று வள்ளல் பெருமானுடைய வேண்டுகையை வேண்டி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் சரணம். தயாநிதி சுவாமி சரவணானந்தர் மலரடிகள் போற்றி போற்றி. தயா பெருஞ்சோதி தனிப்பெருந்தயவு. நன்றி, வணக்கம் யா. நன்றிகள் ஐயா. நன்றி. ரொம்ப அருமையா இருந்தது வகுப்பு. அருமைன்னு சொல்லக்கூடாது, நல்ல ஒரு நெறிகளை வள்ளலார் சன்மார்க்க நெறியை ரொம்ப வள்ளலாருடைய அழகா பெருமை, சொல்லியிருக்கீங்க ஐயா. அருமையில வள்ளலாருடைய பெருமை தான் அந்த நெறி. ஆமா. ஸோ அவருடைய அவர் ஃபாலோ பண்ணி அந்த சாகா கலையை அடைஞ்சதை நீங்க எங்களுக்கு அந்த நெறியை சொல்லி தந்திருக்கீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் எங்களுக்கு பகிர்ந்திருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சது என்னன்னா உணவு, உணர்வு. ஸோ அது நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உணவும் உணர்வும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு அந்த சாகா வரத்தை நம்ம அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரெண்டுமே ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி அதாவது புலன் ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணுன்றிருக்கீங்க ஐயா. நிறைய விஷயங்கள் இது பண்ணலை, இந்த உலகத்தில் தேவையில்லை அப்படின்லாம் சொன்னீங்க. ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம். தேவையில்லாதெல்லாம் நான் மனசில் வச்சுக்கல. ஸோ இதை மட்டும் நான் வச்சுக்கிட்டேன். அந்தனர் அப்படின்னா யாருன்னு ஒரு சூப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க. ஸோ அறநெறியை ஃபாலோ பண்ணுறவங்க தான் அந்தனர் அப்படின்னு சொன்னீங்க. அதுவும் நல்லா இருந்தது. நல்லதுங்க ஐயா. புறநெறியும் வள்ளுவரும் வள்ளலாரும் சொன்னதுதாம்மா, நம்ம புதுசா ஒண்ணு. அதுதாங்க ஐயா, நீங்கள் அவர் சொன்னதே எங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நாங்களும் இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு, இந்த சாகா கலையை அடையிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் ஐயா. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். கேள்விகள் இருந்தால் கேட்கலாங்க ஐயா. நன்றி, வாழ்க தயவுடன். மகாராஜன் ஐயா, கேள்விகள் இருந்தால் கேட்கலாங்க ஐயா, பேசலாங்க ஐயா. கண்ணகி அம்மா, கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். சுரேஷ் ஐயா,
எல்லாரும் அன்மியூட் பண்ணியாச்சு. கேள்விகள் இருந்தா கேட்கலாங்க ஐயா. சுரேஷ் ஐயா இருக்கீங்க, பாஸ்கர் ஐயா, மாசிலாமணி ஐயா, பேசுங்க ஐயா. யாருக்காவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தாலும் சரி, கருத்துக்கள் இருந்தாலும் சரி பேசலாங்க ஐயா. ஐயா கிட்ட பேசணும்னாலும் பேசலாம். டவுட்ஸ் எதுவும் இல்லையா இருக்கு யாருக்கும்? சரிங்க ஐயா, மிக்க நன்றிகள். நாம இத வந்து நன்றிங்க ஐயா. பேசலாமா? பேசுங்க பேசுங்க ஐயா. விஜயராமன் ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லா இருந்ததுங்க ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா. சிறப்பா இருந்தது. நல்ல மழை சென்னையில, கரண்ட் இல்ல. அப்படியா? ரொம்ப ரொம்ப நன்றி. இங்க ஒண்ணும் மழை இல்லை. நன்றிகள் ஐயா. நிறைய நன்றிங்க. விஷயங்கள் வந்து இந்த மாதிரி நீங்க வள்ளலார் சொன்னதெல்லாம் எங்களுக்கு நிறைய தெரியல. ஸோ இதை வந்து நீங்க நிறைய இன்னைக்கு அவேர்னஸ் கொடுத்துருக்கீங்க. இதே மாதிரி நிறைய வள்ளலாரை பத்தியும் அவருடைய அந்த நெறிகளை பத்தியும் நீங்க பின்பற்றிய நெறிகளை பத்தியும் இந்த சாகா கலையை பத்தியும் திரும்பவும் நீங்க நிறைய விஷயங்கள் புதுசா எங்களுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்தணும்னு நாங்க கேட்டுக்கிறோம் ஐயா. இந்த தருணத்துல கண்டிப்பா நெக்ஸ்ட் செஷனுக்கு நீங்க வந்து இந்த மாதிரி பேசணும். இதே மாதிரி ரொம்ப நன்றிகள். வாழ்க நன்றி. வளமுடன். வாழ்க தயவுடன். நன்றி. ஓகே, கிளாஸ் முடிச்சுக்கலாங்களா ஐயா? நன்றிகள் ஐயா. நன்றிமா.